أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. نحمد الله العظيم ونصلي ونسلم على سيدنا محمد رسول الله صلى الله عليه وسلم وآله وأصحابه أجمعين، أما بعد. قد قال الله تعالى في محكم تنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان. صدق الله مولانا العظيم. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: بلغوا عني ولو آية. وصدق رسوله النبي الكريم. ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. الحمد لله. எல்லா புகழும் வல்லையன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தார்ந்ததாக, அவனின் சாந்தி சமாதானம் எம்பெருமான் முஹம்மது ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் அடிச்சுவடுகளை சற்றும் பிசறாமல் பின்பற்றி வாழ்ந்து மறைந்து மறையாமல் இருக்குகின்ற உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், உலமாக்கள், ஷுஹதாக்கள், நாதாக்கள் மற்றும் இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கக்கூடிய நபியீன்களும், நம்முடைய பெற்றோர், உற்றார் உறவினர், நம்முடைய உஸ்தாதுமார்கள், நமக்கு வேண்டப்பட்டவர்கள் எல்லாரும் யதார்த்தமாக இருக்கின்றார். இந்த நதுவத்துல் இல்ஹாம் மாணவர் சொற்பேச்சு மன்றம் 38 வருடங்களை கடந்து 38 வருடங்களுக்கு முன்னால் நடந்து முடிந்த இந்த மதரசா துவங்கி மீண்டும் இந்த நதுவத்துல் இல்ஹாம் மாணவர் சொற்பயிற்சி மன்றத்தையும் மீண்டும் நாம் நம்முடைய பெரியவர்களின் முன்னிலையிலே தொடங்கி இருக்கின்றோம். நம்முடைய ஷேഖ് அவர்களுடைய தலைமையிலே நாம் தொடங்கி இருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா இந்த மன்றத்தை மென்மேலும் வளரச் செய்து இதன் மூலமாக பல மாணவர்களுக்கு பயிற்சி அளித்து பல மாணவர்கள் இதிலிருந்து பேச்சாளர்களாக வெளியாகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம்ம அனைவருக்கும் தருவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாணவர் சொற்பயிற்சி மன்றத்திலே இதற்கு தலைமை ஏற்று, இந்த மதரசாவிற்கும் தலைமை ஏற்று இதனை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய ஷேகுல் ஜாமியா மௌலானா மௌலவி ஈஷா முஹம்மது ஜமாலி ஹஸரத் ஷேகுனா ஹஸரத் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அவர்களுடைய அமலிலே கூடிய சீக்கிரம் மிகப்பெரிய ஷிஃபாவை தந்தருள்வானாக. அதே போல இதற்கு முன்னிலை வகுத்து நம்மிடத்திலே அமர்ந்திருக்கின்ற தேனியை சார்ந்த ஹஸரத் மீரால் முஹையீன் ரஷாதி ஹஸரத் அவர்கள் இந்த மதரசாவின் முன்னாள் பேராசிரியராக இருந்திருக்கிறார்கள். அவர்களின் முன்னிலையிலும் அதே போல நம்முடைய ஷேഖ് அவர்களுடைய கலீஃபாக்களான ஹஸரத் ஷஃபீக் அஹ்மத் தாவூதி ஹஸரத் அவர்களின் முன்னிலையிலும் அப்துல் அஹமத் பாக்கரி ஹஸரத் அவர்களுடைய முன்னிலையிலும் அதே போல இந்த எம்ஜேஎம் பள்ளி தாளராக இருக்கக்கூடிய ஜனாப் ஃபரூர் ரஹ்மான் அண்ணன் அவர்களின் முன்னிலையிலும் அதே போல சின்னசேலம் அமீன்பாய் அவர்களுடைய தலைமையிலும் இந்த சின்னசேலம் ஷேகுனா அவர்களுடைய ஹலீஃபா அமீன்பாய் அவர்களுடைய தலைமையிலும் இந்த மன்றம் மீண்டும் புதுப்பொலிவோடு தொடங்கப்பட்டது. அல்ஹம்துலில்லாஹ். இதன் ஆரம்பமாக கிராத் ஓதுவதற்காக இப்சு மாணவர் ஃபயாசுர் ரஹ்மான் அவர்களை அழைக்கிறேன். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا إذا نودي
نودي للصلاة من يوم الجمعة فاسعوا إلى ذكر الله وذروا البيع ذلكم خير لكم إن كنتم تعملون فإذا قضيت الصلاة فانتشروا في الأرض وابتغوا من فضل الله واذكروا الله كثيرا لعلكم تفلحون وإذا رأوا تجارة أو لهوا انفضوا إليها وتركوك قائما قل ما عند الله خير من اللهو ومن التجارة والله خير الرازقين صدق الله العظيم. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் அவர்களுடைய அந்த குரலிலே நிகழும் வளர்ச்சியை பெறுவாராக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அதன் தொடர்ந்து கீதம் படிப்பதற்காக ஃபைசுர் ரஹ்மான் அவர்களையும் சல்மான் அவர்களையும் அழைக்கிறோம். Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Bismillahirrahmanirrahim. வானமன பூமியன எல்லாம் அவர் ஒளிதான் ஏழு கடல் எட்டு திசை எல்லாம் அவர் வழிதான் வானமன பூமியன எல்லாம் அவர் வழிதான் ஏழு கடல் எட்டு திசை எல்லாம் அவர் வழிதான் சொந்தம் பந்தம் இருந்தாலும் தாயும் தந்தை பார்த்தாலும் நன்னன் என்னை அணைத்தாலும் நதியை மறவேன் நாம் பறவை இனமாய் நான் ஆனால் ரோஜா பூக்கள் கிடைத்து சென்று நபிகள் நடக்கும் பாதையெல்லாம் காவிய தூவிடுவேன் யா ரசூலனா சலாம் யா ஹபீபனா சலாம் யா ரசூலனா சலாம் யா ஹபீபனா சலாம் வானமன பூமியன எல்லாம் அவர்தான் ஏழு கடல் எட்டு திசை எல்லாம் அவர் வழிதான் செடியில் ரோஜா இருப்பதனால் செடியே அழகாய் மாறியது உள்ளதி நபிகள் இருப்பதனால் உள்ளம் அழகானது அரபிய நாட்டு அதிபதியாம் உமரே ஹத்தா தளபதியும் தங்களின் அடிமை என்றுரைத்தால் தண்ணீர் மறந்திடுவார் யா ரசூலனா சலாம் யா ஹபீபனா சலாம் யா ரசூலனா சலாம் யா ஹபீபனா சலாம் வானமன பூமியன எல்லாம் அவர் வழிதான் ஏழு கடல் எட்டு திசை எல்லாம் அவர் வழிதான் அருமையான பாடல். அதைத் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை துவங்கி வைக்க துவக்க உரையை அளிக்க நம்முடைய மதரசாவினுடைய உஸ்தாத்னா மௌலானா மௌலவி சித்திக் ராஜா சஹாபி ஹஸரத் அவர்கள் இங்கு உரையாற்றுவார்கள். نحمده ونصلي على رسول النبي الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب أو كما قال عليه الصلاة والسلام எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாகிய வல்லமை மிக்க அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனின் மீது உரித்தாட்டமாக மேலும் அவருடைய தூதராகிய எம்பெருமானார் முஹம்மதே கரீம் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும்
அன்னாரின் அடிச்சுவற்றை சற்றும் சருகாமல் பின்பற்றி வாழ்ந்து காட்டிய உத்தம சத்திய சகாபாக்கள் மீதும் அவர்களை பின்தொடர்ந்து வந்த நல்லவர்கள் நாதாக்கள் சுகதாக்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய ஒரு மாபெரும் கிருபையினால் நதுவத்துல் இல்ஹாம் மாணவர் சொற்பேச்சு மன்றத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைவர்கள் மீதும் வல்ல ரஹ்மான் என்ற ரஹ்மத்தும் பரக்கத்தும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் மீது குறைவின்றி நின்று நிகழட்டுமாக ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, உஸ்தாதுமார்களே, அல்லாஹ்வுடைய ஒரு மகப்பெரும் கிருபையினால் நமது ஷேகுனா அவர்களுடைய உயர்ந்த நியத்தின் பிரகாரம் மதரசா துவங்கப்பட்டு நல்ல முறையில் ஹிஃபுல் பிரிவும் ஆரம்பிக்கப்பட்டு ஆலிம் பிரிவும் ஆரம்பிக்கப்பட்டு அல்லாஹ்வுடைய கிருபையினால் சிறப்பான முறையில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மதரசா மென்மேலும் வளர்ச்சி பெற்று கியாமத் நாள் வரையிலும் தொய்வின்றி நடக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் இந்த மதரசாவிற்கு தருவானாக. மேலும் இந்த மதரசாவிலிருந்து பல நல்ல ஹாஃபில்களையும் நல்ல ஆலிம்களையும் நமது ஷேகுனா அவர்களுடைய நியத்தின் பிரகாரம் இந்த சமுதாயத்திற்கு சேவை செய்யக்கூடிய ஆலிம்களை வல்ல ரஹ்மான் அதிகமாக உருவாக்கி தந்தருள் கொள்வானாக. கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, மாணவ செல்வங்களே, அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த மார்க்க கல்வி இருக்கிறதே, இந்த மார்க்க கல்வி யார் யாரெல்லாம் நியத்து வைக்கிறார்களோ அவர்களெல்லாம் இதை கற்றுவிட முடியாது. கற்பதற்காக வருபவர்களும் முழுமையாக இருந்து கற்பவர்களும் அதிகம் கிடையாது. அல்லாஹ் யாரை தேர்ந்தெடுக்கிறானோ, அல்லாஹ் யாரை நாடுகிறானோ அவர்களுக்குத்தான் இந்த மார்க்க கல்வியை அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். வமா தௌஃபீகி இல்லா பில்லாஹ், அல்லாஹ் தஆலாவுடைய தௌஃபீக் இருந்தாலே தவிர இந்த கல்வி யாருக்கும் கிடைக்காது. நமக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் இது அல்லாஹ்வுடைய மிக பெரும் பாக்கியம், நமது பெற்றோர்களுடைய துவா. இந்த கல்வியின் பிரகாரம் வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு கொடுப்பானாக. இந்த கல்வி பல தியாகங்களுக்கு பிறகுதான் நமக்கு வந்து சேர்ந்திருக்கிறது. சிறுவயது பிராயத்தில் பெற்றோர்களை விட்டும் பிரிந்திருந்து பல தியாகங்கள் செய்து உலக காரியங்கள் மூழ்காமல் நம்மை தற்காலிக பல தியாகங்களை செய்வதின் வெளிப்பாடுதான் இந்த மார்க்க கல்வி நமக்கு கிடைத்திருக்கிறது. நமக்கு முன்னால் வாழ்ந்த நல்லடியார்கள், உஸ்தாதுமார்கள், பல நபர்களுடைய வரலாறை நாம் எடுத்து பார்க்கும் பொழுது மென்மேலும் இந்த கல்விக்காக வேண்டி நாம் தியாகம் செய்ய வேண்டும் என்ற அந்த உணர்வு, அந்த ஆர்வம் நமக்கு ஏற்படுகிறது. இமாம் நகை இப்னு மஹ்லத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஸ்பெயின் நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஸ்பெயின் நாட்டில் இருக்கக்கூடிய நகை இப்னு மஹ்லத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கல்வியை கற்பதற்கு மிகவும் பேராவல் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அந்த காலத்துல வாழ்ந்த அவர்களுடைய ஊரில் இருக்கக்கூடிய சில உஸ்தாதுமார்களிடம் நகை இப்னு மஹ்லத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கேட்டார்கள், நான் ஒரு சிறந்த ஆசிரியரிடம் கல்வியை கற்பதற்கு ஆசைப்படுகிறேன். இந்த காலத்தில் நான் யாரிடத்தில் சென்று கல்வியை கற்பது சிறந்தது என்று நீங்கள் கருதுகிறீர்கள் என்று கேட்கும் பொழுது அங்கு இருக்கக்கூடிய சில அறிஞர் பெருமக்கள் சொன்னார்கள், நீங்கள் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடத்தில் சென்று நீங்கள் கல்வியை பயிலுங்கள் என்று அங்கே இருக்கக்கூடிய சில அறிஞர்கள் அவர்களுக்கு ஆலோசனை கொடுத்தார். ஸ்பெயின்ல இருந்து அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்களை பார்ப்பதற்காக வர வேண்டும் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 5000 கிலோமீட்டர் 5000 கிலோமீட்டர்கள் தாண்டி அவர்களிடம் கல்வியை கற்பதற்காக செல்ல வேண்டும். நம்மெல்லாம் ரொம்ப யோசிக்கிறோங்க, இங்க இருந்து நம்ம என்ன செய்யறோம், மதுரையில இருந்து திருச்சிக்கு வந்து நம்ம கல்வியை கற்றுக்கணும், இல்ல நம்ம மெட்ராஸுக்கு போய் காசிபுரத்தால போய் நம்ம படிக்கணும், இல்ல தேவபந்தில போய் நம்ம படிக்கணும், இதெல்லாம் ரொம்ப தொலைதூரமா இருக்கு என்று சில பேர் எண்ணுகிற பொழுது பல மைல்கள் கடந்து செல்ல வேண்டும் என்று இருந்தாலும் கூட
கல்வியை கற்பதற்கு அவர்களுக்கு ஆசையும் அந்த தேட்டமும் அவர்களுடைய உள்ளத்தில் வந்ததன் காரணமாக தொலைதூரம் அவர்களுடைய கண்களுக்கு மிகவும் இலகுவானதாக தெரிந்தது. உடுத்துவதற்கு சில துணிமணிகளையும் சிலருக்கு சில காசு பணங்களை எடுத்துக்கொண்டு கல்வியை கற்பதற்காக வேண்டி நகை இப்னு மஹ்லத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஸ்பெயின் நாட்டிலிருந்து பகதாதிற்கு கிளம்பி சென்று விடுகிறார்கள். நம்முடைய காலகட்டத்துல எவ்வளவோ பயணங்கள் இலகுவாக இருக்கு. பஸ் இருக்கு, ட்ரெயின் இருக்கு, பிளைட் இருக்கு. ஆனா அந்த காலத்துல அதெல்லாம் இல்லையே. நடை பயணமாகவே சென்றார்கள். நடை பயணமாக தினந்தோறும் நடந்து சென்று கொண்டே இருப்பார்கள். ஒரு மாதம் கழித்து ஒரு ஊரில் தங்கி அங்கே சில வேலைகள் செய்து சில காசு பணங்களை எடுத்துக்கொண்டு மீண்டும் அங்கே இருந்து பயணத்தை புறப்பட ஆரம்பிப்பார்கள். இப்படியே கிட்டத்தட்ட 2.5 வருடங்கள். எத்தனை வருடங்கள்? 2.5 வருடங்கள் நடைதூரத்திலேயே பயணம் செய்து கல்வியை கற்பதற்காக பகதாத் வந்து சேர்ந்தார்கள். இமாம் நகை இப்னு மஹ்லத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அங்க வந்து கல்வியை கத்துக்கலாம்னு அவங்க ஆசைப்பட்டு அஹ்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை காண்பதற்காக பேராவலுடன் அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். அங்க அஹ்மது ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அங்கே இல்லை. அப்பொழுது இருந்த அந்த கொடுங்கோல் ஆட்சியாக இருக்கக்கூடிய அந்த அரசன் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்களை சிறையில் அடைத்து விட்டான். குர்ஆனுடைய ஒரு ஃபிக்ஹுடைய சட்டத்தின் காரணமாக அவர்கள் சிறையில் தள்ளப்பட்டார்கள். சிறையில இருக்கிறாங்களே, எப்படி நம்மளால கல்வி கற்றுக்க முடியும்? 2.5 வருடங்கள் காலமாக நடைப்பயணமாக கல்வியை கற்பதற்கு வந்து விட்டோம். இங்க வந்து பார்த்தா உஸ்தாத நம்மளால பார்க்க முடியலையே. சரி, வந்துட்டோம், திரும்ப போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அஹ்மது ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய மாணவர்கள் சிலர் பள்ளிகளிலே பாடம் கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தார்கள். அவர்களிடம் சென்று 2 வருடங்கள் கல்வியை கற்றுக் கொண்டிருந்தார்கள். 2 வருடங்கள் கழித்து சிறையிலிருந்து இமாம் அஹ்மது ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் வீட்டுக்கு வந்து விட்டார்கள். என்றாலும் யாரும் அவர்களை காணக்கூடாது என்று நம்ம இருக்கக்கூடிய இந்த 144 தடையை போன்று அவர்களுக்கு போட்டு விட்டார்கள். வீட்டுலதான் இருப்பாங்க இமாம் அவர்கள், ஆனா யாரும் பார்க்க கூடாது, இவங்களும் யாரையும் பேசக்கூடாது என்று ஒரு சட்டம் விதிக்கப்பட்டிருந்தது. ஆனா நகை இப்னு மஹ்லத் ரஹ்மத்துல்லாஹிக்கு ஒரு ஆசை. நேரா இமாம் அவர்கள் பார்ப்பதற்காக இரவு நேரத்துல போய் கதவை தட்டினாங்க. யார் அது கதவை தட்டுகிறது என்று அஹ்மது ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கதவை திறந்து பார்க்கும்போது இந்த வாலிபர் நின்று கொண்டு சொன்னார், உஸ்தாத் அவர்களே, உங்களிடத்தில் கல்வியை கற்பதற்காக வேண்டி ஸ்பெயின் நாட்டில் இருந்து 2 வருடங்கள் காலமாக நடைப்பயணமாகவே நான் வந்திருக்கிறேன். எனக்கு கல்வியை கற்றுத்தாருங்கள், எனக்கு கல்வியை கற்றுத்தாருங்கள் என்று கேட்கும்பொழுது அஹ்மது ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஆச்சரியத்தோடு பார்த்தாங்க. 5000 கிலோமீட்டர் அவ்வளவு தொலைதூரத்திலிருந்து கல்வியை கற்பதற்காக நீ வந்திருக்கியப்பா, இந்த நேரத்துல என்னால் எதுவும் சொல்லித்தர முடியாது என்று கவலைப்பட்ட பொழுது கூட உஸ்தாத் அவர்களுக்கு ஒரு ஆலோசனை வந்தது. என்ன ஆலோசனை? எப்பா, நீங்க டெய்லி நைட்டு என்னிடத்துல யாசகம் கேட்பதை போன்று வாங்க, நாங்க உள்ள இருந்து ஏதாவது கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு இந்த இடைப்பட்ட நேரத்துல ஏதாவது சில விஷயங்களை ஹதீசுகளை நான் கற்றுத் தருகிறேன் என்று அஹ்மது ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னார். நகை இப்னு மஹ்லத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அடுத்த மறுநாளிலிருந்து தினந்தோறும் யாசகம் கேட்கக்கூடிய ஒரு பிச்சைக்காரனுடைய தோற்றத்தில், உண்மையான பிச்சைக்காரனுடைய தோற்றத்தில் இமாமா நகை இப்னு மஹ்லத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அஹ்மது ரஹ்மத்துல்லாஹி அவர்களை பார்ப்பதற்காக வருகிறார்கள். கதவை தட்டி யாசகம் கேட்பதை போல கேட்கிறார்கள். உள்ள இருந்து இமாம் வரும்பொழுது ஏதேனும் சில பொருட்களை யாசகம் கொடுப்பதை போல கொடுத்து விட்டு இந்த இடைப்பட்ட நேரத்தில் ஒரு 6 ஹதீசுகளை கற்றுக் கொடுப்பாங்க. அவர்கள் யாசகம் கேட்டு வரக்கூடிய அந்த இடைப்பட்ட சிறிய நேரத்தில் ஒரு 6 ஹதீசுகளை கற்றுக்கொள்வார்கள். தினந்தோறும் இவர்கள் யாசகம் கேட்கக்கூடிய ஒரு பகீருடைய நிலையில் வருவதை பார்த்து பொதுமக்கள் இவர் உண்மையாகவே யாசகம் கேட்கக்கூடிய பிச்சைக்காரர்கள் என்று நினைத்து பொதுமக்களே இவருக்கு பிச்சை போட ஆரம்பித்து விட்டார்கள்.
இதையெல்லாம் பொறுத்து சகித்துக் கொண்டு அந்த நிலையிலும் கூட கல்வியை கற்பதற்காக வேண்டி படாத பாடுபட்டு மிகவும் சிரமப்பட்டு சில ஹதீசுகளை தினந்தோறும் கற்றுக்கொண்டிருந்தார்கள். காலம் மாறுகிறது, ஆட்சி காலம் மாறுகிறது. இஸ்லாமியர்களுக்கு சாதகமான ஆட்சியாளர்கள் அமைந்தவுடன் இமாம் அஹமது ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பள்ளிக்கு வந்து நேரடியாக மாணவர்களுக்கு பாடம் நடத்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருகிறான். அப்பொழுது அஹமது ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மாணவர்கள் இருக்கக்கூடிய அந்த தரிசுகால வந்து உட்கார்றாங்க. கடைசி சப்புல நபி இப்னு மஹ்லத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இருக்கிறார்கள். தினந்தோறும் வீட்டில் யாசகம் கேட்பதை போல வந்த அந்த நபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கடைசி சப்புல உட்கார்ந்துருக்காங்க. இத்தனை நாள் இமாம் அவங்க நெருக்கத்துல பாடத்தை கத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு இமாம் அவங்க பக்கத்துல உட்கார்ந்து பாடத்தை கத்துக்கணும்னு ஆசைப்பட்டு அங்க இருந்து ஓடி வராங்க. அஹமது ரஹ்மத்துல்லாஹி அவர்களை பார்த்து விட்டு அஹமது ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் எழுந்து நின்று விட்டார்கள். மாணவர்கள் அனைவரும் ஆச்சரியமாக பார்க்கும் பொழுது அந்த நபீபுல் மஹ்லத் ரஹ்மத்துல்லாஹி அவர்களை அழைத்து இமாம் அஹமது ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தங்களுக்கு பக்கத்தில் தான் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த முசல்லாவில் தனக்கு அருகாமையில் அவர்களை அமர வைத்து பாடம் புகட்டி விட்டு மாணவர்களிடத்தில் சொன்னார்கள், நீங்கள் எல்லோரும் கல்வியை கற்பதற்கான கால சூழ்நிலைகள் சரியான முறையில் இருக்கக்கூடிய நிலையில் வந்து நீங்கள் கல்வியை கற்கிறீர்கள். ஆனால் இவர் நபி இப்னு மஹ்லத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இருக்கிறார்களே, கல்வியை கற்பதற்கான சூழல் இல்லாத பொழுது பல கஷ்டங்களை தாண்டி பல தியானங்கள் செய்து கொண்டு இவர் கல்வியை பெற்றாரே, இவர் அனைவரும் உங்கள் அனைவரை விட சிறந்தவராக இருக்கிறார் என்று இமாம் அஹமது ரஹ்மத்துல்லாஹி சொன்னார். பல தொலைதூரங்கள் கடந்து அந்த பல சிக்கல்களுக்கு மத்தியில கூட அரசாங்கம் நம்மளை கண்டிச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தினந்தோறும் போய் கல்வியை கற்றுக்கொண்டார்களே, அவர்கள் தான் சிறந்தவர்கள் என்று அஹமது ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னார்கள். எனவே கண்ணியமிக்க பாசத்திற்குரிய மாணவ செல்வங்களே, தியாகம் என்பது இந்த கல்விக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. குடும்பங்களை பிரிந்து, நண்பர்களை பிரிந்து, உறவினர்களை பிரிந்து அல்லாஹ்வுடைய கல்வியை கற்பதற்காக நாம் வந்திருக்கிறோமே, இந்த தியாகம் தான் பின்னால் நமக்கு மிகப்பெரிய ஒரு வெகுமதியாக அல்லாஹ் கொடுக்கிறார். அகீதத்து தஹாவி என்ற கிதாபில் இமாம் அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அவர்களை பற்றி கூறும்பொழுது ஒரு சின்ன ஒரு வரலாறு சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு பாடத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. டெய்லி பாடத்துக்கு ஆசிரியராயிருவாங்க. ஒரு நாள் கூட பாடத்துக்கு வராமல் இருந்தது இல்லை இமாம் அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். நம்ம கூட என்ன செய்யறோம், சில தலைவலி ஏற்பட்டாலும் காய்ச்சல் ஏற்பட்டாலும் நம்ம பாடத்துக்கு வராமல் லீவ் எடுக்கிறோம். இல்லை யாருக்காவது கல்யாணம், அக்காவுக்கு கல்யாணம், அண்ணனுக்கு கல்யாணம்னு சொல்லிட்டு ஒரு வாரம் பாடத்துல இருந்து என்ன செய்யறோம், விடுமுறை எடுத்துட்டு போயிடுறோம். ஆனா இமாம் அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அவர்களுடைய பச்சினம் குழந்தை, அல்லாஹ்வுடைய ஒரு ஏற்பாடு, அந்த குழந்தை வஃபாத்தாகி விடுகிறது. காலையிலிருந்து இந்த செய்தியை கேட்டவுடன் இமாம் அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னார்கள், இந்த குழந்தைக்கு கஃன் தஃபன் பண்ற எல்லா வேலையும் நீங்க பார்த்துக்கங்க, நான் பாடத்துக்கு போயிட்டு வரேன். ஏன்னா இதற்காக வேண்டி நான் இன்னைக்கு இங்க இருந்தா ஒரு நாள் பாடம் போயிடும் சொல்லி இமாம் அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கவலைப்பட்டார்கள். இந்த அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு நாள் உடல்நிலை சரியில்லாமல் இருந்த பொழுது இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அவர்களை பார்த்து வருகிறார்கள். இந்த வாலிபர் இல்லை என்று சொன்னால், இமாம் அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் படுத்திருக்காங்க. இந்த நபரை பார்த்து சொன்னார்கள், இந்த அபூ யூசுப், இந்த வாலிபர் இல்லை என்று சொன்னால் தீனில் ஒரு பகுதி விடுபட்டு விடும் என்று சொன்னார்கள். அந்த அளவுக்கு பாடத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அதனால மாணவ செல்வங்களே, பாடம் என்பது ஒவ்வொரு நாளும் புது பாடம் கொடுத்தே ஆகும், பழைய பாடம் கொடுத்தே ஆகும். அதே மாதிரி ஆலிம் வகுப்புல இருக்கக்கூடிய மாணவர்கள் ஒவ்வொரு நாளும் உஸ்தாதுமார்கள் நடத்தக்கூடிய பாடங்களை மலைக்கு அழுக்காக முழுமையாக என்ன செய்யணும், இருந்து அமர்ந்து படித்து அதற்கான விளக்கங்களை நம்ம உள்வாங்கணும். மேலோட்டமாக படித்துட்டு போறது கிடையாது. இந்த கல்வி நம்முடைய மனசுல உள்வாங்கணும். அதன் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளணும். இதுதான் இந்த கல்வியினுடைய அசல் மக்சது. கேட்பது மட்டும் கிடையாது, அதை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரணும். எனவே இந்த கல்வியை, இந்த மார்க்க கல்வியை அல்லாஹ் தஆலா நாம் கற்று அதன்படி வாழக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நம்முடைய ஷேഖுனா அவர்களுடைய துஆ பரக்கத்தால்
நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா இதை வழங்கிடுவானாக. இந்த நதுவத்துல் இல்ஹாமியா மாணவர் சொற்பேசி மன்றத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய நமது பாபா ஷேகுனா அவர்களுடைய கலீஃபாக்கள் மற்றும் அவர்களுடைய முரீதீன்கள், வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து நல்லடியார்களையும் இந்த மாணவர் சொற்பயிற்சி மன்றத்தின் சார்பாக வருக வருக என்று அன்புடன் வரவேற்கின்றோம். இதை சார்பாகவும் இந்த மாணவர் சொற்பயிற்சி மன்றத்தின் சார்பாகவும் வழிமொழிகிறேன். அடுத்தபடியாக மாணவர்களிலிருந்து முதல் பேச்சாளராக இங்கு வந்து பேச இருப்பது முகமது ரஃபீக் அவர்கள். இந்த இடத்திலே வந்து உரையாற்றுவார்கள். السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله ونحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ونحمده ونصلي على رسول الكريم. أما بعد, எல்லாரும் பேச வந்துள்ள தலைப்பு உயர்வு தரும் அமல்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவர் ஒருவர் ஈமானோடும் இறை எச்சத்தோடும் நல்ல செயல்கள் செய்கிறாரோ அவருக்கு எல்லாம் வல்ல இறைவன் தன் அருளையும் பாதுகாப்பையும் உயர்வையும் வழங்குவான். நல்ல செயல்கள் செய்ய வேண்டும் என்றால், பரிசுத்தமான ஒன்றை அடைய வேண்டும் என்றால், முதலில் அசுத்தமான எண்ணங்கள், சிந்தனைகள், கடிச்சலை எண்ணங்கள், கெட்ட வார்த்தைகள், கெட்ட புத்திகள் அனைத்தையும் அகற்ற வேண்டும். நம்முடன் ஒட்டிக்கொண்டுள்ள அழுக்கை அகற்ற வேண்டும். அல்லாஹ் நம் உள்ளங்களில் இருக்கும் ஏதாவது ஒரு நல்ல செயல்கள் இருப்பதை அறிந்து கொண்டால் இந்த உலகத்தை விட மேலான அந்தஸ்தை வழங்குவான். அருமையான சகோதரிகளே, அல்லாஹ்வின் அருளும் பாதுகாப்பும் வேண்டுமா? கண்ணியமும் மென்மையும் வேண்டுமா? நரக வேதனையில் இருந்து பாதுகாப்பு வேண்டுமா? ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கம் வேண்டுமா? அல்லாஹ்வின் சிறந்த உதவி வேண்டுமா? எவர் காலையிலும் மாலை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கம் வேண்டுமா? நமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இந்த சிறப்பை பெற்றுத் தரும், ஒரு உயர்வை பெற்றுத் தரும் ஒரு அழகிய துஆவை கற்றுக் கொடுக்கிறார்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்பஅது உஸ்ஜுதுக வ உஸ்ஜுது அமலத அர்ஷிக வ மலாயிகதக வ ஜமீஅ ஹல்கிக அன்னக அன்தல்லாஹ் லா இலாஹ இல்லா அன்த வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துக வ ரசூலுஹ். தேவா, நிச்சயமாக நான் உன் விடிய காலையை அடைந்து விட்டேன். உன்னையும் உனது அரிசியை சுமப்பவர்களையும் உனது வானவர்கள் அனைவரையும் அனைத்து பேரையும் நான் சாட்சி கூறுகிறேன். மேலும் நீயே அல்லாஹ், உன்னை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை. நீ தனித்தவன். உனக்கு மேலும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உனது அடியாராகவும் உனது தூதராகவும் இருந்தார்கள். எனவே இந்த உயர்வை பெற்றுத் தரும் ஒரு அழகிய துஆவை எவர் காலையிலும் மாலையிலும் நேரங்களில் ஓதி வருகிறாரோ அவருக்கு அல்லாஹ் பாதுகாப்பானாக, உயர்வை தருவானாக. வாஹிது தஅவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இந்த அவருடைய அந்த சொற்பயிற்சியிலே அந்த பேசக்கூடிய திறனை அல்லாஹ் தஆலா மென்மேலும் அவருக்கு வரக்கச் செய்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தபடியாக மாணவர் சுபைர் டிகிரியின் சிறப்பு என்ற தலைப்பின் கீழ் பேச வருகிறார். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். பெருகி வரும் கருணையினால் பேருலகை காத்து வரும் மாதிரிய இறைவனுக்கு மங்கா புகழளிக்கும். வான்மறை வகுத்தளித்து வெள்ளத்தை செழிக்க வைத்த வற்றாத வந்திருந்த நம்பிக்கை சாத்தியலாம். பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் முடித்தான ஆளின் பெருமக்களே, அறிஞர் பெருந்தைகளே,
இங்கு அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த சலாத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யா அய்யுஹல்லதீன ஆமனு குர்ஆ திக்ரன் கஸீரா. அல்லாஹ்வை நீங்கள் அதிகம் அதிகம் திக்ர் செய்யுங்கள் என்று அல்லாஹ் வசனத்தில் சொல்கிறான். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் நபி அவர்களிடம் சென்று, யா ரசூலல்லாஹ், சோழத்தில் நான் உங்களுடன் இருப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு நபி அவர்கள் கூறினார்கள், உங்களுடைய நாவை திக்ரினால் நனைத்துக் கொள்ளுங்கள் என்றார்கள். நாமும் நம்மளுடைய நாவை திக்ரினால் நனைத்துக் கொண்டு சோழத்தில் நபி அவர்களிடம் இருக்க வேண்டும். இவ்வுலகத்தில் எத்தனையோ மனிதர்கள் நேரத்தை வீணடிக்கிறார்கள், புறம் பேசுகிறார்கள், குறை சொல்கிறார்கள். நாம் எப்படி இருக்கிறோம் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம கடலில் வாய்ப்பு பிடிக்க முடியாது, உப்பு கக்கிவிடும். அது யூனுஸ் அவர்கள் ஒரு கடலுக்குள் இருக்கும் ஒரு மீனுடைய வயிற்று 40 நாட்கள் இருந்தார்கள். 40 நாட்களும் லாயிலாக இல்லாத சுபஹானக இன்னி கொண்டு மினல் ஸாலிமீன் என்று ஓதிக்கொண்டே இருந்தார்கள். பிறகு அவர்களுக்கு வெற்றி கிடைத்தது. அதே போன்று நாமும் லாயிலாக இல்லாத சுபஹானக இன்னி கொண்டு மினல் ஸாலிமீன் என்ற துஆவை ஓத வேண்டும். ஒரு பூனை வளர்க்கிறார். அந்த பூனை பகலில் வீட்டு பிராணியாக இருக்கிறது, இரவில் அது நரியாக மாறுகிறது என்றால் அதை நாம் வீட்டில் வைத்துக் கொள்வோமா? அதே போன்றுதான் நாமும் ஒருவர் மூசா என்று பெயரை தெரிகிறார். அவரிடம் திராவுடைய குணம் இருக்கிறது, ஒருவரிடம் நாயின் குணம் இருக்கிறது, ஒருவர் நஞ்சு பாம்பின் குணம் இருக்கிறது, ஒருவரிடம் யானையின் குணம் இருக்கிறது. நம்மிடம் என்ன குணம் இருக்கிறது என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு வாக்கியம், அவர் காலையில் எழுந்தவுடன் அவருடைய மனைவிக்கு சாப்பாடு கேட்கிறார். அதை உண்டு கொண்டிருக்கும் பொழுது அதில் ஒரு முடி வந்துவிட்டது. அவரை முடி வந்துவிட்டது என்று அவர் மனைவி உன்னை கட்டிக் கொள்வதற்கு ஒரு கழுதை கட்டிக் கொள்ளாமல் என்று அவர் மனைவியை திட்டுகிறார். அதை பார்த்து அவருடைய தாய், மகனே வாழ, உன்னிடம் ஒரு கருத்து சொல்ல இருக்கிறேன் என்று கூப்பிடுகிறார். அங்கு சென்று அவர் தாயாரை, காலையில் எழுந்தவுடன் இதுதான் வேலை என்று அவர் தாயாரை திட்டுகிறார். பள்ளிக்கூடத்துக்கு சென்றவுடன் ஒரு மாணவன் வகுப்பறைக்கு ஓடிக் கொண்டிருக்கும் போது அவர் சாப்பாடை கட்டி விடுகிறார். சாப்பாடு கொட்டி விடுகிறது. கண்ணிருந்தும் தவறை கண்ணி பிறடியில் வைத்திருக்கிறார். அவனையும் திட்டுகிறான். பிறகு வகுப்பறைக்கு சென்று அவர் நடத்துகிறார். என்ன பாடம் என்று பார்த்தீர்கள், இனிய சொல்லி இனிய வார்த்தை என்று பாடம் நடத்துகிறார். அவர் மனைவியிடம் கனிவான வார்த்தை இல்லை. 10 மாதம் சுமந்த தன் தாயாரிடம் அன்பான வார்த்தை இல்லை. ஒரு மாணவரிடம் உள்ள கனிவான வார்த்தையில் அவன் நடத்தும் பாடம் மற்றும் இனிய சொல் இனிய வார்த்தை என்று பாடம் நடத்துகிறான். ஒருவர் கிளியாரத்தை வாங்கி கொடுக்கிறார். அது நேரத்தில் பார்க்கும் பொழுதெல்லாம் அவருடைய ஞாபகம் தான் நமக்கு வரும். அந்த கிளியாரத்தை கட்டுவதற்கு அல்லாஹ் கைகளை கொடுத்துருக்கேன், அல்லாஹ்வை ஞாபகம் வரவில்லை. சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு முலம் துணி வாங்கி கொடுத்தவருடைய நினைவு உடனே ஆளுமை செய்கிறது. கைக்கு கடிகாரம் வாங்கி கொடுத்தவருடைய நினைவு உடனே ஆளுமை செய்கிறது. உடலையே கொடுத்திருக்கிறானே இறைவன், உயிரையே கொடுத்திருக்கிறானே இறைவன். பக்கத்தில் ரூஹி என்று சொல்கிறான், உயிரையே கொடுத்திருக்கிறேனா என்று சொல்கிறான். இன்னொரு இடத்தில் சொல்லும் பொழுது நம்ம அக்கறகு இல்லை அபுலி வரீர் என்று சொல்கிறான். 2 நாடுகளுக்கும் நான் நெருக்கமாக உனக்கு இருக்கிறேன் என்று சொல்கிறான். இப்படி பல்வேறு இடங்களில் உனக்கும் எனக்கும் என்ன சம்பந்தங்கள் இருக்கிறது சொல்லி காட்டுகிறான். ஆனால் நாம் எவ்வளோ அல்லாஹ் எங்கோ இருக்கின்றான் என்று நினைத்துக் கொள்கிறோம். நாம் ஒரு கடலுக்கு நடுவில் மாற்றிக் கொண்டிருக்கோம். இங்கிட்டு சென்றால் 5000 கிலோமீட்டர், இங்கிட்டு சென்றாலும் 5000 கிலோமீட்டர் இருக்கின்றால் நம்ம சொந்தக்காரர் நிறையாக இருக்கலாம். இருந்தால் அவர்களை கூப்பிட வேண்டுமா? நாம் அப்பொழுது அல்லாஹ்வை தான் கூப்பிட முடியும். அல்லாஹ்வை சிந்தித்து வரலாம். அல்லாஹ்விடம் நாம் எப்படி கூப்பிடுவோம்? அதை போன்று நாம் திக்ர் செய்ய வேண்டும். நாம் தனியாக தான் இருக்கிறோம் என்று திக்ர் செய்ய வேண்டும். அல்லாஹ் உங்களுக்கும் திக்ர் செய்ய பாக்கியத்தை தருவானாக.
எனக்கும் திக்கர் செய்யக்கூடிய வாக்கியத்தை தருவானாக, அனைவருக்கும் திக்கர் செய்யக்கூடிய வாக்கியத்தை தருவானாக. வார்த்தை தாவானா நீ அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அருமையான முறை அவருடைய அந்த சொல்லாற்றலிலே அல்லாஹ் தஆலா எங்களிடம் பரக்கத் செய்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அதனைத் தொடர்ந்து 6ஆம் சூரா மாணவர் அப்துல் ரஹ்மான் அவர்கள் உரையாற்றுவார்கள். Bismillahirrahmanirrahim. Nahmaduhu wa nusalli ala rasulihil karim. Amma ba'd. Faqad qala Allah ta'ala fil Qur'anil karim fil Furqanil Majid innaka la'ala khuluqin 'azim wa qala nabiyyuna sallallahu alaihi wasallam al-imanu bima'u sab'una syu'abatan fa afdaluha qawlu la ilaha illallah wa adnaha imatatul adha 'anit tariq. பெரியவரும் கருணையினால் இப்பேருலகை காத்து வரும் மாபெரும் இறைவனுக்கு மங்கா புகழனைத்தும் வான்மறை வகுத்தளித்து இவ்வையத்தையே தெரிக்க வைத்த வற்றாத வாஞ்சை கொண்ட நம் நபிக்கே சாந்தியலாம். அல்ஹம்துலில்லாஹ். இந்நல்லதோர் மஜ்லிஸில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என் இறைவன் கணிந்த சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இவ்வுலகத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுப்பிய 1,24,000 மைமார்களும் ஆசைப்பட்ட ஒன்று. அவருடைய வாழ்க்கையில் இதை அடைந்து விட வேண்டும் என்று ஆசைப்பட்ட ஒன்று. அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தில் ஒரு சராசரியான ஒரு சாதாரணமான மனிதனாக இருக்க வேண்டும், அவருடைய உம்மத்தில் இருக்க வேண்டும் என்று பார்த்தேன். அவர்களுக்கு நபி என்ற பட்டம் கிடைத்த போதிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தில் ஒரு சாதாரண மனிதனாக இருந்தாரே அதுவே வேறு என்று நினைத்தார்கள். ஏன் நினைத்தார்கள்? எதற்கு நினைக்க வேண்டும்? காரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1,24,000 மைமார்களை விட நறுமணத்தில் மிகவும் சிறந்தவர்களாக இருந்தார்கள். நாம் அறிவோம், ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒவ்வொரு தனிப்பெரும் சிறப்புகள் இருந்தது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தனிப்பெரும் சிறப்பு, ஒரு மிகப்பெரிய சிறப்பே நறுமணம் தான். நறுமணத்தினால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நறுமணம் பெற்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு சர்டிபிகேட்டை வழங்குகிறார். இன்னக லஅலா குலுகின் அலீம் என்பதாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேன்மையுடைய ஒழுக்கத்தில் இருக்கிறார்கள், நற்பண்பில் இருக்கிறார்கள். எதற்காக இதை வழங்க வேண்டும்? நாம் கேள்விப்பட்ட சம்பவம் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபூத் செல்றார். சுபூத் போயிட்டு இருக்கும்போது ஒரு அம்மா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து ஒரு மூதாட்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குப்பையை கொட்டுகிறார்கள், கழிவை கொட்டுகிறார்கள். நாம் நினைத்திருந்தால், அந்த இடத்தில் நாம் இருந்திருந்தால் அந்த கழிவை கொட்டிய மூதாட்டியை நாம் இழிவுபடுத்தியிருப்போம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யவில்லை. என்னடா இது, எப்பவுமே கழிவை கொட்டக்கூடிய அம்மா இன்னும் கழிவு கொட்டாமல் இருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாரிக்கிறார்கள். அந்த அம்மா உடல்நலம் சரியில்லாமல் இருக்கிறார்கள் என்று தெரிந்தவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உடல்நலத்தை விசாரிக்க சென்றார்கள் வீட்டில். எப்படிப்பட்ட குணம்! நாம் இருந்தால் சாபம் விட்டு இருப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு படியேறி சென்று அவருடைய உடல்நலத்தை விசாரித்தார்கள். விசாரித்தவுடன் அந்த மூதாட்டி கண்கலங்கி அப்பொழுது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இப்படி தொடர்ந்து சொல்லிக் கொண்டே போகலாம். அது மட்டுமல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை, இதெல்லாம் நாம் அறிந்த சம்பவம், இந்த அறிந்த சம்பவத்திலும் அறியாத சில விஷயங்கள் இருப்பதற்காக மீண்டும் நான் நினைவுபடுத்துகிறேன். அதேபோல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து போய் கொண்டிருக்கும் பொழுது ஒரு மூதாட்டி ஒரு அதிகமான சுமையை தூக்கி போயிட்டு இருக்காங்க. அந்த மூதாட்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதவி கேட்கிறாங்க. அப்ப இந்த சுமையை மட்டும் பிடிச்சது, அப்ப அந்த ஊருக்கு வெளியே விட்டு பார்க்கிறாங்க. சரி உங்களுக்கு சொல்லி வாங்கிட்டு வராங்க.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து கொண்டிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, ஏன் அம்மா ஊருக்கு போறீங்க கேட்கும் போது அந்த அம்மா சொன்னாங்க, இங்க யாரோ முகமது வந்திருக்கானா, தவறான கொள்கையை தவறான நற்பண்புகளை போதிக்கிறாராமா, அவரை விட்டு விலகுவதற்காக போகிறேன், அந்த கொடிய மனிதனை விட்டு விலகுவதற்காக போகிறேன். அந்த அம்மா அவரோட நம்பி அவர் சொல்லிட்டு இருக்காங்க. இத்தனையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். கூடைய எங்கே வந்துருச்சு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்துறாங்க. உங்களுக்கு உதவி பண்ணியிருக்கீங்க, உங்களுடைய பேர் என்னன்னு கேட்கிறாங்க. என்னுடைய பேர் தான் முகமது சொல்றாங்களா. அந்த அம்மா அந்த நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இஸ்லாம் பரவியதற்கு வாழ் காரணம் கிடையாது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நற்குணம் தான் காரணம். வரலாற்றை தொடர்ந்து பார்த்தால் இஸ்லாம் என்பவர்கள் தீவிரவாதிகள் என்று போதிக்கிறார்கள். இஸ்லாமியர்கள் தீவிரவாதிகள் தான் நற்குணத்தை போதிப்பதிலும் நல்ல பழக்க வழக்கங்களை போதிப்பதிலும் நல்ல செயல்களை மேம்படுத்துவதில் இஸ்லாமியர்கள் தீவிரவாதிகள் தான், தீவிரமாக செயல்படக்கூடியவர்கள் தான். இப்படி பல்லாயிரக்கணக்கான விஷயங்களை அடுக்கிக் கொண்டே போகிறார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி. இத்தனைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுத படிக்க தெரியாத மகராக இருந்தார். ஆனால் எழுத படிக்க தெரிந்தவர்கள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிக்காமல் இல்லை, எழுத தெரிந்தவர்கள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதாமல் இருந்ததில்லை. அந்த அளவிற்கு உலகிலே ஒரு மிகப்பெரிய மாபெரும் சாதனையை படைத்த சாதனையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னும் ஒரே ஒரு செய்தியை சொல்லி இந்த உரையை முடிக்க ஆசைப்படுகிறேன். ஒரு முறை அவர்கள் எப்பொழுதும் திடீர்ந்து ஏதாவது கருத்து சொல்லுவாங்க, ஏதாவது நசீஹத் பண்ணுவாங்க. ஆனா எப்படி எதிர்பார்க்க முடியும், ஆனா ஏதாவது நசீஹத் காட்டி வந்து வெளி மதிக்க முடியாததாக இருக்கும். ரொம்ப அந்த கேட்கும் போது ரொம்ப இனிமையா இருக்கும். அப்படி அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது குடிக்கிறான் சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்திலோ ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திலோ உலகின் மிகப்பெரிய பல்கலைக்கழகத்திலோ படிக்கவில்லை, மாறாக மாட்டை மேய்த்தார்கள். எனக்கு சற்று புரியவில்லை, என்னென்ன சொன்னாலே சற்று புரியவில்லை. அப்பொழுதுதான் புரிந்தது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நினைத்தால் நாம என்ன ஒருத்தருக்கு படிப்பட சொல்றோம், நம்ம போய் ஆணை மேய்ப்பான், நம்ம போய் மாடு மேய்ப்பான்னு சொல்றோம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நினைத்தால் அந்த இழிவான நிலையிலும் ஒரு உயர்வான கல்வியும் உயர்வான பண்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்க முடியும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக இந்த உலகத்திற்கு சான்றிதழ் அளித்திருக்கிறார். இந்த உலக வரலாற்றில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று இன்னொரு பிறக்க முடியாது, இருக்க முடியாது. அவர்கள் மொழியினால் உலகமே இருக்கிறது. இதற்கு மிகப்பெரிய சான்று ஒரு மாற்று மதத்தார் ஒரு புத்தகம் எழுதுகிறார். கிறிஸ்துவத்தை சேர்ந்தவர். அவர் எழுதுகின்ற புத்தகத்தில் ஒரு 100 பேர், இந்த உலகத்திலே மிகப்பெரிய சாதனையை படைத்த ஒரு 100 பேரை பட்டியலிடுகிறார். அந்த பட்டியலில் முதல் இடத்தை பிடித்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர் நினைத்திருந்தால் அவர் கடவுளாக ஏற்கக்கூடிய, அவர் இறைவனாக ஏற்றிருக்கக்கூடிய ஏற்றி வைத்திருக்கலாம். ஆனால் அப்படி செய்யவில்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்தார்கள். எப்படிப்பட்ட சாதனையும் எப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய வரலாறையும் படைத்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். இத்தனைக்கும் உண்மை நபி இன்னும் மேலோடு இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நற்குணத்தை அறிந்து அதன் வழியில் நாம் மீண்டும் மீண்டும் அதை நினைவு கூறி அதே போன்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நற்குணத்தை பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை வல்லரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்தல் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்ததாக ஆலோசனை சார்ந்த சமாதான உரையாற்றுவார்கள். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أحمد الله العظيم وأصلي على رسوله الكريم. أما بعد، قد قال الله تعالى في محكم تنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله يحب التوابين ويحب المتطهرين. صدق الله المولانا العظيم. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: كل ابن آدم خطاء وخير الخطائين التواب. وصدق رسوله النبي الكريم. ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. الحمد لله. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைய காலகட்டங்களிலே நம்முடைய சமுதாயங்களில் பரவி கிடக்கும்
சில மூட நம்பிக்கைகள், அதனால் நாம் செய்துவிடும் சில பாவங்கள், இன்னும் நாம் பாவம் செய்துவிட்டு அதற்கு மன்னிப்பு கேட்பதற்காக நாம் தயங்கக்கூடிய அந்த விஷயம். இஸ்லாத்திலே நாம் மிக விரைவாக செய்ய வேண்டிய விஷயங்களில் மிக முக்கியமான ஒன்று தௌபா. நாம் பாவம் செய்துவிட்டோம் தெரியுது, ஆனா நம்ம போய் அந்த இடத்துல போய் அல்லாஹ்ட்ட மன்றாடி என்னை மன்னிச்சிருப்பே அப்படின்னு நம்ம பாவம் மன்னிப்பு கேட்கும் அந்த மனநிலை நமக்கு வரவில்லை. இந்த இடத்திலே நாம் ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலே வாழ்ந்த ஃபிரௌனை எடுத்து பார்க்க வேண்டும். அந்த ஃபிரௌன் ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த கூட்டத்தை சுருட்டி கொண்டு வருகின்றார். அப்ப அந்த வரக்கூடிய நிலையில இந்த நைல் நதி குறுக்கிறது. அப்ப மூஸா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய கையை கொண்டு அழைக்கிறாங்க, நதி விளக்குகின்றது. அந்த கூட்டத்தோடு அவர்கள் கடந்து வந்து விடுகிறார்கள். அதற்கு பின்னாடி வந்த ஃபிரௌனும் அவருடைய கூட்டத்தார்களும் அந்த நதியிலே மாட்டிக்கொண்டு அவர்கள் அடைபட்டு இறக்கக்கூடிய அந்த நிலையிலே ஃபிரௌன் அந்த நிலையிலே செய்கின்றார். நான் செஞ்சது எல்லாமே தப்பு. பனி இஸ்ராயேலுக்கு யார் இறைவனோ அவர்தான் என்னுடைய இறைவன் அப்படின்னு அந்த ஃபிரௌன் கொடுங்கோல் ஆட்சியாளர் அந்த நேரத்தில் அவர் சொல்லும் பொழுது அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வானா? அந்த நிலையிலே அல்லாஹ் தஆலா அவனுக்கு கொடுத்த ஒரே ஒரு தண்டனை, அவன் அந்த வார்த்தையை சொல்லி முடிக்கும் முன் அவனுடைய வாயிலை மண்ணை கொண்டு அடைத்து அவனை மரணிக்க செய்திருக்கான் அல்லாஹ் தஆலா. அப்பொழுது நாம் யோசித்து பார்க்க வேண்டும், நம்முடைய மரணம் என்பது நமக்கு எந்த நொடியில் வரும் என்பதை நாம் கணிக்க முடியாது. அந்த அளவிற்கு நாம் அறிவாளிகள் கிடையாது. அப்ப அந்த மரணத்தை கணிக்க முடியாத நாம், நம்முடைய மரணம் எப்பொழுது வரும் என்று தெரியாத நாம் நம்முடைய மரணத்தை அடைவதற்கு முன்னால் நாம் பாவ மன்னிப்பை தேடிக்கொள்ள வேண்டும். இரண்டு விஷயங்கள் நடக்கும் முன்னால் அல்லாஹ் தஆலா பாவங்களை மன்னிக்கின்றார். அந்த இரண்டு விஷயங்கள் என்னன்னா, ஒன்று மௌத்து, இன்னொரு கியாமத் நாள். இந்த கியாமத் நாள் வருவதற்கு முன்னால் மன்னிப்பை தேடிக்கொள்ள வேண்டும். இல்ல நம்முடைய மரணம் வருவதற்கு முன்னால் மன்னிப்பை தேடிக்கொள்ள வேண்டும். எவ்வாறு சொல்லப்படுகின்றது என்று சொன்னால், ஒரு மனிதன் தன்னுடைய அந்த சக்கராத்துடைய ஹாலிலே இருக்கின்றார். அவனுடைய அந்த சக்கராத்துடைய ஹாலிலே அவனுடைய ரூஹ் அவனுடைய தொண்டைக்கு வந்துவிடுது. அப்ப அந்த தொண்டைக்கு வரும் முன்னால் யார் தௌபா செய்கிறார்களோ அவர்களுடைய தௌபா தான் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது என்று சொல்லப்படுகிறது. அப்ப நாம் அந்த நிலை வருவதற்கு முன்னால் நாம் அந்த தௌபாவை கேட்க வேண்டும். நாம் மற்ற சமுதாயங்களை நாம் சுற்றி பார்த்தோம் என்றால், இப்ப தௌபா அப்படின்னு பார்த்தோம்னா, பாவ மன்னிப்பா அப்படின்னு பார்த்தோம்னா, நான் யாரையும் குறை சொல்வதற்காக நாம் சொல்லவில்லை. பொதுவாக நாம் கோவில்களிலே பார்த்தோம் என்றால், அவர்களிடத்துல பாவ மன்னிப்பு தேடணும் அப்படின்னா அவங்களுடைய எண்ணத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, 100 தேங்காய் உடைக்கணும், 100 தேங்காய் உடைச்சா நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் போயிடும். கிறிஸ்துவர்கள் இடத்துல எப்படி இருக்கும், அவர்கள் இடத்துல போய் அந்த மத தலைவர்கள், அதாவது மத குருக்கள் அப்படின்னு இருப்பாங்க. அப்ப அந்த இடத்துல அவங்கள்ட்ட போய் இந்த மாதிரி நான் இந்த பாவத்தை செஞ்சுட்டேன், என்னுடைய பாவத்தை மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு அவர் சொல்லுவாரு. இப்படி ஆயிடும். இந்த சில விஷயங்கள் அவங்க செய்வாங்க. இப்படிதான் ஒரு கிறிஸ்துவ பாதிரியார் என்ன செஞ்சா, ஒரு மனிதர் அவரிடத்துல வந்து பாவ மன்னிப்புக்காக கேட்கும் பொழுது, என்னிடத்துல சீட்டு இருக்குது, இப்ப ஒரு பாவ மன்னிப்புக்கான சீட்டு 50 ரூபா அப்படின்னு சொல்லி விற்கிறாரு. இப்ப அந்த ஊர் மக்கள் எல்லாத்துக்கும் விற்கிறாரு. எல்லா மக்களும் ஆளுக்கு ஒரு சீட்டு வாங்கிட்டு போறாங்க. அந்த கூட்டத்தில் இருந்த ஒரே ஒரு மனிதர் மட்டும் 2 சீட்டு வாங்கிக்கிறார். 2 சீட்டு வாங்கிட்டு இப்ப இந்த சீட்டெல்லாம் விட்டுட்டு இதற்குரிய பணத்தை எடுத்துட்டு இவர் வீட்டுக்கு போறாரு. போற வழியில இந்த 2 சீட்டு வாங்கிட்டு போனார்ல, இவர் இவரை வழிமறிச்சு அந்த பணத்தை, அவர் சம்பாதிச்ச அந்த பணத்தை எல்லாத்தையும் கூட்டிட்டு போயிட்டார். அப்ப அவர் சொன்னாரா, இதுக்காக தான் நான் 2 சீட்டு வாங்கினேன், ஏற்கனவே செஞ்ச பாவத்துக்கு எல்லாம் 1, இப்ப நான் செய்ய போற பாவத்துக்கு சேர்த்து 1 வாங்கிட்டேன்னு சொல்லி சொன்னார். அப்ப மற்ற இந்த சமுதாயங்களிலே பாவ மன்னிப்பு தருவது என்பது இப்படித்தான் வேடிக்கையான ஒரு விஷயமாக இருக்கிறது. அல்லாஹ்வின் நல்லடியாரை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் தஆலா நம்மிடத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லவில்லை.
நீ மன்றாடி மனம் திருந்தி அந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய இடத்திலே வந்து துஆ செய்து அல்லாஹ் என்னை பாவத்தை மன்னித்து விடு அப்படின்னு அந்த இடத்துல கேட்டோம்னு சொன்னா அல்லாஹ் நம்முடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து விடுகிறார். இந்த பாவ மன்னிப்பு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 7 விஷயங்கள் சொல்றாங்க. 7 விஷயங்கள் இருந்தால்தான் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். முதலாவது விஷயம், பாவம் செஞ்சிட்டோம் அப்படிங்கறது ஒத்துக்கணும். நம்முடைய பாவம், நான் இந்த பாவத்தை செஞ்சுட்டேன், இது பாவம் தான், நான் வந்து இதுக்காக மனம் தெரிந்து விட்டேன் அப்படின்னு முதல்ல உணரணும். இரண்டாவது விஷயம், பாவத்துடைய அளவை பார்க்காமல், நான் இவ்வளவு பாவம் செஞ்சிருக்கிறேன். நம்முடைய ஒரு சம்பவத்தை பார்த்தோம்னு சொன்னா நபிமார்களுடைய ஒரு காலத்துல ஒரு சம்பவம், முன்னாள் இருந்த நபிமார்களுடைய காலத்துல ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா, ஒரு மனிதர் என்ன செய்யறாரு, 99 கொலைகளை செய்கிறார். 99 கொலைகளை செய்த அந்த மனிதர் ஒரு யூதரான அந்த பாதிரியார் இடத்துல போய் கேட்கிறாரு, என்னுடைய பாவத்திற்கு ஒரு விடுப்பு கிடைக்குமா, என்னுடைய பாவங்களுக்கு மன்னிப்பு கிடைக்குமா அப்படின்னு கேட்கும் பொழுது, அப்போ உங்களுடைய பாவத்துக்கு மன்னிப்பு கிடைக்காது அப்படின்னு சொன்னப்ப அந்த மனிதர் என்ன செய்யறாரு, அந்த மனிதரை கொலை செஞ்சு 100 கொலையாக பறிகொடுக்கிறார். அப்ப இவர் என்ன செய்யறாரு, இன்னும் தெளிவான ஒரு நல்ல ஒரு அறிஞர், மார்க்க அறிஞர் இடத்துல போய் கேட்கும் பொழுது அப்ப அவர் சொன்னாரு, நீ இந்த ஊர்ல இருக்காத, இந்த ஊர்ல இருந்து வெளியே ஒரு ஊருக்கு போய் நீ பிறப்பிட்டு போ. அப்ப நீ பிறப்பிட்டு போகும் பொழுது நீ போய் அந்த ஊரை அடைஞ்சிட்டா நீ உன்னுடைய நிலைகள் மாறிவிடும், உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டுவிடும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அந்த மனிதர் அதற்காக ஹிஜ்ரத் செஞ்சு அந்த ஊரை நோக்கி போறாரு. போகும் வழியிலே அந்த மனிதனுக்கு மரணம் வந்து விடுகிறது. அப்ப மரணம் வந்த உடனே அப்ப 2 மலக்குமார்கள் இறங்கிடுறாங்க. ஒருத்தவங்க நரகத்துக்கு கூட்டிட்டு போற மலக்குமார்கள், இன்னொரு பக்கம் சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போற மலக்குமார்கள். அப்ப 2 கூட்டத்தார் மலக்குமார்களை இறங்கிட்டு 2 பேரும் தர்க்கம் செஞ்சுக்கிறார். இவர் வந்து சொர்க்கத்துக்குரியவர், இவர் நரகத்துக்குரியவர் தர்க்கம் செய்கிறார். அப்ப இதற்கு நடுவராக அல்லாஹ் ஒரு மலக்கை அனுப்பி வைக்கின்றார். அப்ப அந்த மலக்கு வந்து என்ன செய்யறாங்க, இந்த மனிதர் நடந்து வந்த அளவை கணக்கிடுங்க. இவருடைய நடந்து வந்த இடம் அவருடைய ஊரை விட்டு தொலைவில் இருந்தார். அதாவது அவர் போக வேண்டிய இடத்துக்கு ஒரே ஒரு அடி அவர் முன்னாடி வச்சிருந்தாருன்னு சொன்னா இவர் சொர்க்கத்துக்கு, இல்ல ஒரு அடி பின்னாடி வச்சிருந்தாருன்னு சொன்னா இவர் நரகத்துக்கு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அந்த இடத்துல அளந்து பாக்குறாங்க. அல்லாஹ்வுடைய கிருபையினால அந்த மனிதர் சொர்க்கத்துக்கு போறார். அப்ப நாம் செய்யக்கூடிய பாவங்களை கணக்கு பார்க்க கூடாது. அல்லாஹ் நம்முடைய பாவத்தை மன்னிப்பான் என்ற நம்பிக்கை நமக்கு வேண்டும். 3வது விஷயமாக சொல்கின்றார்கள், தௌபா செய்வது அல்லாஹ்விற்காக இருக்க வேண்டும். மக்கள் பார்க்கின்றாங்க, அவங்களுக்காக செய்யணும், இவங்களுக்காக செய்யணும், பாருங்க இவர் தௌபா செய்யறாங்க, இவ்வளவு அழுதழுது தௌபா செய்யறாரு, அல்லாஹ் இவருடைய பாவத்தை மன்னிக்காம விட்டுருவானா அப்படின்னு மக்கள் அவர்களுடைய முகஸ்துதிக்காக நாம் செய்வது, இப்படி செய்வது கூடாது. அல்லாஹ்விற்காக பாவ மன்னிப்பை தேட வேண்டும். 4வது, பாவத்திலிருந்து விலக வேண்டும். பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், பாவத்தை செஞ்சுட்டு மனம் திருந்தி நாம போய் மன்னிப்பு கேட்டாதான் அந்த பாவம் என்பது மன்னிக்கப்படும். அந்த பாவத்தை செய்து கொண்டே இப்ப பாவம் மன்னிப்பு கேட்டோம், திரும்பி போய் பாவம் செய்யணும், இப்படி செஞ்சா நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது. 5வது விஷயமா சொல்றாங்க, இனிமேல் அந்த பாவத்தை செய்ய மாட்டேன், இனிமேல் அந்த பாவத்தை செய்யவே மாட்டேன் என்னுடைய வாழ்க்கையில அப்படின்னு தன்னுடைய மனப்பூர்வமாக உறுதி கொண்ட பின்னாடி பாவம் மன்னிப்பை தேட வேண்டும். 6வது விஷயமாக சொல்றாங்க, பாவத்தை நினைத்து கை செய்யப்பட வேண்டும். நான் இப்படிப்பட்ட ஒரு பாவத்தை செய்து விட்டேனே அப்படின்னு மனதால் அவர் உருக வேண்டும், மனதால் அவர் திருந்த வேண்டும். அப்படி ஒரு பாவ மன்னிப்பாக இருக்க வேண்டும். 7வது என்ன அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஏற்கனவே சொன்னது போல தௌபா செய்ய அனுமதிக்கப்பட்ட தவணைக்குள், அதாவது மரணத்திற்குள் இன்னொரு கியாமத்து நாள் வருவதற்குள் இந்த தவணைக்குள் அவர் பாவ மன்னிப்பை தேடிக்கொள்ள வேண்டும். இப்படி பாவ மன்னிப்பை தேடுவதற்காக இஸ்லாம் இப்படி ஒரு அழகான கட்டமைப்பை அறிவித்துக் கொண்டிருக்கிறது. எனவே வரக்கூடிய காலங்களிலே நாம் செய்த அனைத்து பாவங்களுக்கும் பாவ மன்னிப்பை தேடி சோனத்துல், மிகப்பெரிய சோனமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் எனும் சோனத்திலே நம்முடைய ஷேகுனா அவர்களுடைய கரம் பிடித்து நாம் எல்லாம் புகழக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தருவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்தபடியாக இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்புரை ஆற்றுவதற்காக மதுரை ஷேகுனா அவர்களுடைய ஹலீஃபா மௌலானா மௌலவி ஸகீர் அஹ்மது தாவூதி ஹஸ்ரத் அவர்களை அழைக்கிறேன்.
Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Innal hamdalillah nahmaduhu wa nusalli ala rasulil karim amma ba'd. Waqad qala Allah ta'ala fil Qur'anil azim wal Furqanil majid. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahir rahmanir rahim. Fabima rahmatin minallahi linta. Subhanallahu ta'ala. قال نبينا صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين أو كما قال عليه الصلاة والسلام سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم ربي زدني علما وارزقني فهما وتفهيما جزا الله عنا محمد صلى الله عليه وسلم ما هو أخلقه لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. கண்ணியத்திற்குரிய ஷேக்னாவுடைய குடும்பத்தினர்களே, கலீஃபாக்களே, மாணவ செல்வங்களே, இந்த நல்ல நேரத்திலே தங்களின் முன்னால் பேச இருக்கின்ற நல்ல விஷயங்கள் ஆரம்பமாகி வடியனுடைய வாழ்க்கையில் வந்துவிட வேண்டும் என தாங்களெல்லாம் வாழ செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டவனாக இன்னும் இந்த நல்ல விஷயங்களை செல்லாவது கேட்டு செயல்படுவீர்கள் என்று ஆம்பல் ஓய்வுக்காக ஆரம்பம் செய்கின்றேன். முதல்ல எங்களுடைய பொறுப்பு என்ன, ஷேக்னாவுடைய ஆசை என்ன, நீங்க எப்படி உருவாகணும், இந்த 3 விஷயத்தை வந்து நான் சொல்றேன். எங்களுடைய பொறுப்புன்னு சொன்னா நாங்கள் ஷேக்னாவுடைய கலீஃபாக்களாக இருக்கிறோம். அந்த அடிப்படையில் எங்களை முன்னிலைப்படுத்தப்பட்டு இருக்கிறது. கிராபத் என்று சொல்வது ஒரு பதவி இல்லை, அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கிறோம். சில பேருக்கு பயிர் ஆகையிலேயே ஆசைப்படுறாங்க, நமக்கு கிராபதி கிடைக்கணும். கடைசியாக நான் ஈரோடு போயிருக்கையில் ஷேக்னாவுடைய முன்னேற்பாடாக ஷேக்னா முடியாமல் போகிறதுக்கு முன்னாடி ஈரோடு ப்ரோக்ராம் போயிருக்கிறோம். அப்போ 50 வருஷமா ஷேக்னாவோட தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு ஆலிம் பிறந்தரை அவங்க தாவூதி என்ற வந்து கேட்குறாங்க. அதுக்கு எல்லா தாவூதிகளும் சொல்கிறாங்க, நானும் ஒரு தாவூதி, எல்லா தாவூதிகளும் சொல்கிறாங்க, அவர் சின்ன வயசு அவரை கிளாஸுக்கு வாங்கிக்கிட்டாரு, நீங்கள் 50 வருஷமா தொடர்பில் இருக்கிறீங்க, அது எப்படி வாங்கணும்னு கேட்க நீங்களும் கேட்டு வாங்கிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி கொடுங்க அப்படின்னு கேட்குறேன். எனக்கு என்ன சொல்கிறதே தெரியல. இல்லை அது வந்து நாம் விரும்பி வாங்குறது இல்லை, ஸ்ரேஷ்டமாக வந்து அவங்களா விரும்பி கொடுக்கறது, இருந்தாலும் அவங்களுக்கு திருப்தி ஏற்படலை. இது சொல்லுங்க, அணுகுமுறை சொல்லுங்க, நானும் வாங்கிக்கிறேன். ஏதோ பதவி மாதிரி அதுக்காக சொல்கிறேன். கிலாபத்துங்கிறது பதவி கிடையாது. அப்போ நான் சொன்னேன், இது வந்து ஸ்ரேஷ்டமாக அவங்களுடைய ஸ்ரேஷ்டமாக சொல்கிறாங்க, கொடுத்து அந்த கிலாபத்துக்கு கொடுப்பாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதனால அப்படி நம்ம கேட்டு வாங்குறது இல்லை அப்படின்னு சொல்லி அப்படியா சொன்னா அவங்க கேட்க நான் சொல்ற ஷேக்னா வர்றாங்க, நீங்கள் ஷேக்னாத்தையும் நிறைய கேட்டுருக்கேன். இந்த செய்தியை சொன்ன உடனே ஷேக்னா கலகலன்னு வாய் வச்சிருக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அது கண்டிப்பாக அது தெரியல. நீங்க கூட இருந்தீங்க இல்லையா, சொல்லிடுறாங்க கூட இருந்தாங்க செய்தி சொல்லி. ஆனால் கிராமத்துக்கு பொறுப்பு வருது, பதவி எல்லாம் கிடையாது. என்ன பொறுப்பு அப்படின்னு சொல்லி சொன்னா, அவர்கள் எடுத்து செய்த பொறுப்புகளை அடுத்த ஜெனரேஷனுக்கு நாம கொண்டு போய் ஒப்படைக்கிறோம். அதான் பொறுப்பு. அவங்க என்ன சிறுமாத்திர சேவைகள் செய்தார்களோ இதையெல்லாம் நீங்க என்ன செய்யணும், எடுத்து அடுத்த ஜெனரேஷன் கையில கொண்டு போய் ஒப்படைங்க அப்படிங்கிற பொறுப்பு. ஒரு தாவூதி கேரளா ஷேக் ஒருத்தர தொடர்புல இருந்தாரு, அவருக்கு சிலாபத்து கிடைச்சிருச்சு, போன் பண்ணி சொல்றாரு, ஏதோ பதவி கிடைச்ச மாதிரி சிலாபத்து கிடைச்சிருச்சு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்றாரு. இது சந்தோஷப்படுற விஷயம் இல்லை, கவலைப்படுற விஷயம். என்ன கவலைன்னா அவங்களுடைய பொறுப்பு அமானிதமா எந்த கூடுதல் குறைவும் இல்லாமல், கூடுதல் இருக்கணும், குறைவு இல்லாம கொண்டு போய் அடுத்த ஜெனரேஷன் கையில ஒப்படைக்கணும். அந்த பொறுப்பை தான் உங்கள்கிட்ட தந்திருக்கிறாங்க. கவலைப்பட்டுக்கிட்டு அந்த இடத்துல திக்கிறது வாவலியே இருங்க அப்படின்னு ஆமா இருக்கு அப்படிங்கிறது. நம்ம ஷேக்னாவுடைய கலீஃபாக்கள் எனக்கு தெரிஞ்சு இப்போ அமீர் கலீஃபா அவங்கள நான் கேட்டேன், ஒரு 9 பேர் கலீஃபாக்கள், அதில் 5 பேர் முந்திட்டாங்க, எல்லா இடத்துல போயிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு 3 பேர், ஒன்று நம்ம வெள்ளையவர் மசூதின் ஐயா ரஹ்மத்துல்லாஹி,
ரெண்டாவது நம்ம கோவை ஹலீஃபா ஷரஃபுதீன் மஹ்தியார் ரஹ்மத்துல்லாஹி, மூணாவது உடுமலைப்பேட்டை ஈசா ஆதத் ரஹ்மத்துல்லாஹி. இந்த 3 பேர் எனக்கு தெரிஞ்சவங்க. நான் அவங்களோட பேசி பழகி ஆதிக்காப்பில் நான் இருந்திருக்கேன். இன்னும் 2 பேர் ஆவணக்கோட்டை இப்ராஹிம் ஹலீஃபா அமீர் ஹலீஃபா சொன்னாங்க. ஐயன்பேட்டையில் ஒரு ஹலீஃபா, அவங்க மௌத்தான செய்தி பாபாவுக்கு தெரியல, தெரிஞ்சதுக்கு பின்னாடி பாபா சொன்னாங்க அவங்களும் நம்ம ஹலீஃபா தானே, தெரிஞ்சிருந்தா நம்ம என்ன செஞ்சிருக்கோம், போயிருந்துருக்காங்க அவங்க பாபா சொன்னாங்க. 5 ஹலீஃபாக்கள் இந்தியனாக நல்லா போயிட்டாங்க. 4 பேர் இப்போ இருக்கிறாங்க. ஒன்று நம்ம புதுக்கோட்டை ஹலீஃபா இக்மால் நாஜியா தாமத் பார்த்தாலும் அவங்க உடம்புல பிரயாணங்கள் பண்ண முடியாதனால வர முடியுங்க. 2வது நம்ம அமீர் ஹலீஃபா தாமத் பார்த்தாலும் சின்ன சேலத்தை சேர்ந்தாங்க. 3வது நம்ம தேனி மாவட்டத்துடைய காசி பெரியபுரம் அஷரத்துல் முபஷர் அவருடைய துணை நாசிர் அப்துல் அஹத் பாகரி ஹலீஃபா தாமத் பார்த்தாலும். 4வது நாயக்கிலிருந்து நாயகன் நினைச்சுக்கிட்டேன். ஆனால் இந்த பொறுப்பை நீ செய்யணும்னு என்னுடைய ஷேர்னா என்ன செஞ்சிருக்கிறாங்க, என் கையில பொறுப்பை கொடுத்துருக்காங்க. அம்மாடித்தமாக நான் அந்த பொறுப்பை எடுத்திருக்கேன். இதை 4 ஹலீஃபாக்கள் இருக்கிறோம். அப்போ எங்களுடைய பொறுப்பு என்னங்கிறதை சொல்லிட்டேன். அடுத்து பாபாவுடைய ஆசை என்ன, பாபாவுடைய ஆசை அது எங்களுடைய பொறுப்பு இல்லையா? இப்போ பாபாவுடைய ஆசை இந்த இலகாமுகளும் மதரசாவில் நிறைய உலமாக்கள் வெளியாகி பல நாடுகளில் தீர்வுடைய சேவை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இடையில சில அரசியல் பிரவேசம் சூழ்நிலைகள் காரணமாக இது தொடர்ந்து கொண்டு செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலைகள். அது பாபா கவலையோடு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது ஒரு முயற்சி எடுத்து அதை ஆரம்பிச்சிடணும், என் நேரத்துக்குள்ள அதை என்ன செஞ்சிடணும்னா ஆரம்பிச்சிடணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அம்மா நசீபத்தம் தான் அது இருந்தால் அப்போ நேரத்துக்குள்ளேயும் திரும்ப என்ன ஆயிடுச்சு, ஆரம்பம் ஆயிடுச்சு. உங்களோட மாணவர்கள் நீங்களோட வச்சு பாபா என்ன செஞ்சுட்டாங்க, ஆரம்பிச்சுட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இது அவங்களுடைய ஆசை. இது நல்ல விதமாக நடத்த வேண்டிய பொறுப்பு ஹலீஃபாக்கள் எங்களுடைய பொறுப்பு. பாபாவுடைய ஆசை, ஷேருடைய ஆசையை நிறைவேற்ற வேண்டியது ஹலீஃபாக்கள் எங்களுடைய பொறுப்பு. அவங்களுடைய குடும்பத்தாரோடு இணைஞ்சு அவங்களுக்கு உதவி அணிந்து நாங்கள் என்ன செய்யணும். ஏன்னா பாபம் நடத்தணும், பாபா மட்டும் நடத்தணும். பாபாவுடைய குடும்பத்தார்கள் ஒன்றிணைஞ்சு பாபாவுக்கு முழு சப்போர்ட்டாக இருந்தாங்க. நான் கேள்வி போகிறோம் இந்த இடத்துல பாபா அம்மாஜி அவங்க நான் நினைவு போடுறேன். அம்மாஜி அவங்க அத்தனை மாணவர்களும் கிட்டத்தட்ட 100-120 மாணவர்களுக்கும் அவங்க ஒரு ஆளையே சொல்லிட்டு இருப்பாங்க. அவனோட பிள்ளைகளை எவ்வளோ பெரிய வச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா குடும்பமான இருந்து நம்ம அரசு பிரிவு கூடுற மாதிரி உருவாக்கி இருக்கிறாங்க. அது மாதிரி நாம் என்ன செய்யணும், நான் ஆஜியார் அவங்க இருக்கிறாங்க. அவங்க பேரு நீங்க வந்து ஆஜியார் அவங்க பாபாவுக்கு அவ்வளோ சப்போர்ட் சமையல்ல ஒத்துழைப்பு அந்த எல்லாத்தையுமே நன்றி உணர்வோட நேரத்தில் நான் நினைவு கொடுக்குறேன். இதை நம்ம வந்து என்ன செய்யணும், திரும்ப அவங்க அயானத்துக்குள்ளேயே நல்லா திரும்ப உருவாக்கிக்கலாம். திரும்ப என்ன செஞ்சுட்டாங்க, உருவாக்கிட்டாங்க. அவங்களுடைய கிளாஸ்லாம் உழைப்பு அதெல்லாம் போயிடலாம். இது பாபாவுடைய ஆசை நாம நிறைவேற்றணும். இப்போ உங்களுடைய பொறுப்பு அவங்க என்ன மாதிரி ஆசைப்பட்டாங்க, இல்ஹாமிகள் எப்படி இருக்கணும், திரும்ப இல்ஹாமுடைய மனசை உருவாக்கணும்னு சொல்லையில அவங்க எப்படி இருக்கணும், ஆலிம்கள் இல்ஹாமிகள் எப்படி இருக்கணும்னு சொன்னாங்க. எப்படி இருக்கணும்னு ஒருத்த வார்த்தையில் சொல்றத ஒவ்வொரு இல்ஹாமிகளும் தாயிகளாக இருக்கணும். சும்மா பாத்தியா ஓதுறாஜருக்கு, துக வைக்கிறாஜருக்கு, பயன் பண்றாஜருக்கு அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. பாத்தியா ஓதுனாலும் அதை கொண்டு பிற மக்களுக்கு ஹிதாயத்தை கிடைக்கணும். துக வச்சாலும் அதை கொண்டு பிற மக்களுக்கு ஹிதாயத்தை கிடைக்கணும். பயான் பண்ணாலும் அதை கொண்டு பிற மக்களுக்கு ஹிதாயத்தை கிடைக்கணும். ஆக அவங்களுடைய ஒவ்வொரு சொல் செயல் அங்க அசைவுகள் தாபமாக இருக்கணும்னு சொன்னாங்க. ஏன்னா நம்ம பாவோட தனியாக பேசிக்கிட்டு இருக்கிறார். பாவோட தான் அடிக்கடி பதிவு சொன்னாங்க, தாயிகளாக உருவாகணும், தாயிகளாக உருவாகணும். உங்களுக்கு 2 விஷயத்தை மட்டும் சொல்லி நான் முடிச்சிருக்கேன். இப்போ பயான் பண்றவங்க உங்களுடைய பயான்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, மைக்கை பிடிச்சிக்கிட்டு ஆக்ரோஷமா கத்தவும் வேண்டியது. அண்ணா நபியை பற்றி சொன்ன ஜாகிலியத்துடைய மக்கள் எவ்வளவு கலீலல் அவங்களுடைய உள்ளம் எவ்வளவு கடினமாக இருந்துச்சுன்னா அதுக்கு உதாரணம் சொல்லுவாங்க.
வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்துட்டாங்கன்னா உசுரோடு இருக்கிற ஒட்டகத்துல ஒரு பகுதி கறியை வெட்டி எடுத்து அதை சமைச்சு கொடுப்பாங்களாம். அப்புறம் அந்த ஒட்டகம் எவ்வளவு வேதனையோட கதரும் அதை கூட கண்டுக்கிற மாட்டாங்கன்னா எவ்வளவு கல்நெஞ்சைக்காரர்கள் வரலாறுல இருக்கிறாங்க. அவ்வளவு கல்நெஞ்சைக்காரர்களுக்கு மத்தியில அல்லாஹ் சொல்லலாம் நீங்க அந்த மக்கள்கிட்ட ரகமத்தாக நீங்க மிருதுவான தன்மையோட நடந்துக்கிறது நம்ம அனுபவத்தை கொண்டுதான் சொல்லணும். பாபாட்ட அரசியல் யாரையுமே விளக்க மாட்டாங்க. எல்லா மக்களையும் ஆரம்பிச்சிருக்கோம். இல்லாத வந்த மக்கள், கைவிடப்பட்ட மக்கள் எல்லாத்தையுமே ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப நம்மள்டே அந்த தன்மை இருக்கும். நம்மளுக்கே அந்த தன்மை இருக்கணும். அதே போல நம்மளுடைய பேச்சு எப்படி இருக்கணும் அப்படின்னா, யாருடைய உள்ளங்களையும் புண்படுத்தக்கூடிய பேச்சாக இருக்கக்கூடாது. யாரையும் குத்தி பேசக்கூடாது. நம்ம பயான் சொன்ன யாரையும் குத்தி என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. ரொம்ப கவனமா இருக்கணும் அந்த விஷயங்கள்ல. அவங்களுக்கு நல்ல செய்தியை சொல்லணுங்கிற நல்ல எண்ணம் இருக்கணும் இருக்கிறது. அவங்க செய்யற தவறுகளை குத்தி காட்டணுங்கிற எண்ணம் கடுகாலம் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இது கவனத்தில் வச்சுக்கோங்க. அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள ஃபிரௌனுக்கு அனுப்பையில எப்படி பேச சொல்லி சொல்றான்னு சொன்னா, நம்ம கொடுக்கணும் தான். நீங்க விருதமாக பேசுங்க. அவன் கலிஃபா அவங்களும் வந்துட்டாங்க. அப்ப நம்மளுடைய செயல்பாடுகள், சொல் செயல்கள் எல்லாமே அடுத்தவங்களுக்கு தாராளமாக இருக்கணும். ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் இல்ஹாமிகள் எப்படி இருக்கணும், பாபா எப்படி ஆசைப்பட்டாங்க. இல்ஹாமிகளுடைய ஒவ்வொரு சொல் செயல்களும் தாராளமாக இருக்கணும். ஒரே ஒரு நிகழ்வை நான் சொல்லியிருக்கேன். பஸ்ல, டவுன் பஸ்ல ஒருத்தர் தன்னுடைய மனைவி பிரசவத்துக்காக கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறார். இது நார்த்தார் காட்டுல நடக்குது. டவுன் பஸ்ல பிரசவத்துக்காக கூட்டிட்டு போறாரு. அவர் போய் அவருக்கு இருந்தது ஏழ்மைப்பட்டவர், ஜிஎஸ்டி கூட்டிட்டு போறாரு. கையில இருந்து கிழிஞ்சு 20 ரூபாய் நோட்டு டிக்கெட் எடுக்கிறதுக்கு கொடுக்கறாரு. கொடுக்க கண்டக்டர் ஏற்க மறந்துட்டாரு. வேற நோட்டு இருந்தா கொடுங்கிறாரு. வேற நோட்டு இல்லைங்க. அப்புறமா வண்டியை விட்டு கீழே இறங்குங்கிறாரு. ஐயா, வருஷத்துக்கு கூட்டிட்டு போன ஜிஎஸ்டி வேறம் கொண்டு போய் இறக்கி விட்டுருக்கேன் கெஞ்சாரு. அதெல்லாம் முடியாது. அவர் மனசு கடினமான உள்ளமாயி போச்சு, கண்டக்டர் மனசு. அதெல்லாம் முடியாது. இறங்கியா நிற்கிறாரு. அந்த பஸ்ல ஒரு பாய் ஒருத்தர் இருக்காரு. அவர் ஒன்றும் பெருசா அவன் வியாபாரம் செய்யல, எதுவும் செய்யல, உதவிலாம் செய்யல. அந்த கிழிஞ்ச 20 ரூபாய் நோட்டை வாங்கிட்டு நல்ல 20 ரூபாய் நோட்டை கொடுத்தாரு. அவ்வளவுதான் அவர் செஞ்சு என்ன செஞ்சாரு, 20 ரூபாய் சரக்காவெல்லாம் கொடுத்தாரு. கிழிஞ்ச நோட்டை வாங்கிட்டு நல்ல நோட்டை கொடுத்தாரு. அவ்வளவுதான். பஸ் போனிச்சு, டிஹெச் இறக்குறாங்க. பிரசவம் நல்ல விதமா முடிஞ்சு, பிரசவ மையத்துல அந்த தாய் குடிச்சாங்க. தான் புருஷனை கூப்பிடுறாங்க. உங்களுக்கு ஒரு பேசணும். என்னம்மா, இந்த பஸ்ஸில் நம்ம வந்தோடனே நம்ம ஜாதி சமயம் எல்லாமே இருந்தாங்க. கண்டக்டர் பஸ்ஸை விட்டு இறக்கி உடனே சொன்னாரு, இறக்கி விட்டு இருந்தா நடு ரோட்டில் நான் பிள்ளைய பத்திருந்தா நம்ம மான மரியாதைனா என்ன ஆகிருக்கும். அந்த இடத்துல ஒரு பாய் தானே நம்ம மான மரியாதையை காப்பாற்றினாரு. ஆமாம்மா, நான் நினைக்கிறேன் அவருடைய மார்க்கம் நல்ல மார்க்கமா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இஸ்லாத்துக்கு வந்ததுதான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்காக இவ்வளவு நேரம் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இஸ்லாத்துக்கு வந்துருவோம். முழு குடும்பமே இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. அவர் செஞ்சது ஒரே ஒரு வேலை, கிழிஞ்ச 20 ரூபாய் நோட்டை கொடுத்துட்டு நல்ல 20 ரூபாய் நோட்டை தான் கொடுத்தாரு. இதுதான் பாபா. நம்ம பாபா எதிர்பார்க்க வைக்கலாம். நம்மளுடைய சொல் செயல்கள் எல்லாம் இஹ்லாஸாக அல்லாஹ்வுக்காக வேண்டி இருக்குமேயானால் நம்முடைய செயலை பார்க்கக்கூடிய மக்கள் இஸ்லாத்தின் பக்கமாக வருவார்கள். இப்படிப்பட்ட இல்ஹாமிகள் தான் எனக்கு வேண்டும் என்று எங்களுடைய ஷேர்கள் அடிக்கடி ஆசை போட்டு சொல்வார்கள். அப்படிப்பட்ட இல்ஹாமிகளாக நீங்கள் உருவாக வேண்டும் என்று வாழ்த்து செய்து முடிகின்றேன். வாழ்த்து தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தபடியாக இந்த மதரசா 38 வருடங்களுக்கு முன்னால் நடந்திருக்கிற அந்த சூழ்நிலையிலே இங்க இருக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் மார்க்க கல்வி, அதோடு சேர்ந்து உலக கல்வியை கற்பித்துக் கொண்டிருந்த கணிசார் அவர்களை சிற்றுரையாற்ற அன்போடு அழைக்கின்றேன்.
வெயில் அதிகரிக்கப்பட்ட 1992 இருக்கிறது. பல உடனே கடந்த போது இல்லாத எழுதி இந்த சுரேஷ் மன்றம் என்பது பயிற்சி. அந்த பயிற்சியை சுரேஷ் என்பது முக்கியமானது. தொழிலை இணைத்து சொற்பொழிவை குறைந்திருந்தது. அதை நிச்சயமாக சொற்பொழிவுகளில் கவர்ச்சி இருக்கிறது. அதிகமாக மணிக்கணக்கில் பேசுகிறார். சிலர் குறிப்பிட்ட மணித்துறையை பேசுவதற்கு ஆனால் பதிவு அதை பாருங்கள் எவ்வளவு பெரிய உள்ளார். அந்த பேச்சு குரல்களே முழுசில பயன் உடனே இன்றும் இந்த பேருந்தையை பார்க்கிறது. அந்த முறை நீங்களுடைய மணிக்கணக்கு பேச்சு இருக்கிறார்கள். அதே போல் நாம் சுருங்கி விரும்புகளை என்பார்கள். அதேபோல நீங்கள் உங்களுடைய பேச்சு உடனடி அதிகமாக கூறி பேச்சை சுருக்கிவாக நீங்கள் பேச்சை நடத்துவீர்கள். பேச்சிலும் முக்கியமானது என்றால் நம்மள்தான் போன்ற ஒருவர் இல்லை என்று நாம் மட்டுமல்ல மற்ற சமுதாயத்தில் சொல்றாங்க. இது நீங்கள் இணையதளம் சென்று எவ்வளோ நிறைந்தது எந்த மனிதனும் உன்னதமான தலைவரின் வழியினைக்குள்ளாக நாம் இருக்கிறோம். அவை நீங்கள் அவர்கள் அல்லாஹ் எப்படி கொடுத்தினார்? சொற்பொழிவு கொடுத்தினார். அந்த காட்டு முன்னாடி தரமான அந்த மக்கள் எல்லைக்கு இருக்கிறதற்காக சர்வதோத்திரம் பேச்சிலே விளங்கி விளங்குகின்ற அளவிலே சொல்வாக்க கூட்டத்தில் அனுப்பியதாக பேச்சை கொடுத்தார். அந்த பேச்சு தான் அவர்களை பின்னாடி சிறந்த பார்க்க போகிறாக சிறந்த சமுதாயத்தை கொடுக்கிறாங்க. சூழலை உருவாக்கி அவர்களை முத்துக்களாக நிகழ்ச்சிகளாக பார்க்கிறார்கள். ஆகவே நாம் இந்த குழு என்னென்றால் சொற்பீச்சு மாணவர்கள் அழகாக பெயர்கள் சொற்பீச்சு பயிற்சி என்பது 2 வகை. ஒன்று செவி வழிச்சொற்பி, ஒரு கல்வழி செய்தி என்பது நீங்கள் அழகாக படிக்கக்கூடிய புத்தகங்கள். செவி வழி செய்தி என்பது ஆளின் திரும்ப பேசிய உரைகளை இவை நீங்கள் சென்றதாக பார்க்கலாம். அதை உண்மையிலே ஒன்றை மட்டும் நீங்கள் மனதில் வைத்து அதை உண்மையாக எடுத்துக்கொள்வதை அடுத்தபடியாக நன்றியை வழங்குவதற்காக நம்முடைய எம்ஜேயின் பள்ளியின் தாளாளர் ஜனாப் இஸ்மதுர் ரஹ்மான் அவர்களை அழைக்கின்றனர். السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. Sepertiga tiga Jumat yang hari Allah berfirman, Jamia Muhammadul Adikadimnya, மாணவர்கள் பயிற்சி
நாளாக எங்களுக்கு சொல்வதற்கு இருக்கிறது. நதுவத்துல் இல்ஹாமியா என்னும் மாணவ சொற்பேச்சு மன்றம் 1990 ஆண்டு பெற்று சிறப்புமிக்க ஆளுங்களை பேச்சாளர்களை அந்த மன்றம் உருவாக்கியது. அதன் பிறகு இடையில் நாம் மதரசா தொடர்ந்து நடத்த முடியாத சில காரணங்கள் ஏற்பட்ட பிறகு அல்லாஹ்வுடைய வாக்குறுதிகளை கடந்த ஆண்டு நமது ஜாமியா உலு அரபிக் கல்லூரியில் நீர் எழுச்சி பெற்று சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த சிறப்பு நிகழ்ச்சிக்கு வருகின்ற மிக்க தந்தை அவர்களுடைய கலிஃபா இன்று பார்க்கக்கூடிய அவர்களை நிகழ்ச்சிக்கு மனமோடு வரவேற்று கொள்கிறோம். இதற்கு அறிவித்ததாக கண்ணியத்திற்குரிய பெரியகுளம் நோக்காதி அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வருகிறது என்பது மிகுந்த மகிழ்ச்சி இருக்கின்றது. கூடுதல் சிறப்பு என்னவென்றால் நமது ஜாமியா இஸ்லாமிய உலு அரபிக் கல்லூரி மீண்டும் துவங்குவதற்கு ஹஜ்ரத் அவர்கள் ஒரு கடின முயற்சியை எடுத்து தன்னுடைய மகனாரை முதலில் மதரசாவை இணைத்து பிறகு அவர்களுடைய மருமகனாரையும் ஆசிரியராக இங்கு பணியமர்த்தப்பட்டு இன்று மாணவர்களை இன்னைக்கு ஒருங்கிணைத்து சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா அவர்களுக்கு நீண்ட ஆண்டுகளையும் விரைந்து செயல்படுத்தினரும் இன்னும் சமுதாய சேவை செய்யக்கூடிய வாய்ப்புக்கு உருவானார்கள். இன்னொரு சிறப்பு மிக கணிப்பா என் தந்தை அவர்கள் இன்று கணிப்பாக்களாக தேர்தல் செய்யக்கூடிய ஒவ்வொருவருமே மாணிக்கமாக வைரங்களாக முத்துக்களாக நாங்கள் எல்லாம் பார்த்து மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கு சோர்வு ஏற்படுகின்ற போதெல்லாம் எங்களுக்கு தோல் கொடுத்து அல்லாஹ்வின் ரசூலுக்கு பிறகு எங்களுக்கு உறுதுணையாக இதுவரை எங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் நாலு மறுமையிலும் எங்களோடு பயணிப்பார்கள் என்று அல்லாஹ் இந்த நல்ல நேரத்தில் அதுக்கான பாக்கியத்தை கொண்டிருப்பாங்க. இன்னொரு சிறப்பு மிக கண்டிப்பா அவர்கள் அறிவிக்கிறார்கள். அவருடைய சிறப்பு பார்த்தென்றால் யாரிடத்திலும் அதிகமாக பேச மாட்டார்கள். எந்த கேள்விகளை கேட்டாலும் தன் புன்னகையாலே பதிலளித்து விடுவார்கள். நல்லா இருக்கீங்களா அவங்களாலும் இருக்காங்க, எதுவும் சரி உடம்பு இல்லாமல் அதுக்கு சொல்லுவாங்க. ஒரு முறை நான் அமீன்பாய் அவர்களுடைய மாமியார் இல்லத்துக்கு சென்றிருந்தேன். அப்போது மாமனார் சொன்னாங்க, நான் சாப்பிடப்போ இதுவரைக்கும் என் மறுமையும் உப்பு இருக்கு இல்லைன்னு சொன்னதில்லை, உடம்பு இருக்கு இல்லைன்னு சொன்னதில்லை, இதை கொடுத்தாலும் அங்கேயே சாப்பிடுவாரு அப்படின்னு சொல்லி அவர் சொன்னபோதே ஒரு கல்வியின் மூலம் அந்த மருமகனை பார்த்து வார்த்தை தரணும் என்னால் பார்க்க முடியாது. அதன் பிறகு என்னுடைய மைத்தனருக்கு அவர்களுடைய மனைவி சகோதரி அதுக்கப்புறம் நடந்த சகிலத்து அவர்களுடைய ஒவ்வொரு பயணிக்கக்கூடிய விஷயம் சொல்லணும். ஒரு 18 ஆண்டுகளுக்கு முன்பாக அதுக்கு அவர்கள் பார்வைக்கு ஒரு வருஷா இங்கே திருமலையிலே தொடங்கினார்கள். மிகுந்த ஒரு சிரமங்களுக்கு மத்தியில், பொருளாதார சிரமங்களுக்கு மத்தியில்
பலவிதமான விமர்சனங்களுக்கு மத்தியில் போராட்டங்களோடு அந்த மதரசாவை ஆரம்பித்தார். இன்று சீரும் சிறப்புமாக அந்த பார்வையற்றோர் மதரசா நடந்து கொண்டிருக்கின்றது. எல்லாருக்குமா இன்னும் சிறப்பான மாணவர்களை அந்த மதரசா உருவாக்கி தர வேண்டும். அதற்கு ஹசரத் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா உடல் ஆரோக்கியத்தையும் மனதில் அவர்களுக்கு நல்ல ஒரு அமைதி நிலையும் எல்லா வகையிலும் அல்லாஹ் தஆலா அவர்கள் ஊக்கத்தோடும் உற்சாகத்தோடும் செயல்படுத்திய எல்லாருக்குமா செய்கிறார்கள். இது ஒரு சிறப்புமிக்க மனிதர்கள் இருக்கின்றார்கள். எங்கள் குடும்பத்தில் ஒருவராக எனக்கு நன்றியுரை வழங்கப்பட்டிருந்தாலும் நான் இவர்களை பற்றி சொல்ல நன்றிக்கடன் பட்டிருப்பதால் அதையும் சேர்த்து சொல்கிறார். இவர்கள் நன்றியுரையை குறிக்க வேண்டும். நன்றியுரை என்பது 5 நிமிடங்களில் வந்திருக்கக்கூடிய நபர்களை சொல்லிவிட்டு முடித்துக் கொள்ள வேண்டும். அதுதான் நன்றியுரை. இது போன்று பேசினால் நீண்ட வரையாகிவிடும். இருந்தால் ஒரு வழி இல்லை. நான் சொல்ல வேண்டிய இடத்தில் இருக்கின்றேன். எல்லா நமது தோட்டம் வாங்கிய பிறகு அவர்கள் 1986-87 தான் தோட்டத்தை வாங்கினார்கள். 83 தான் இனாம் தோட்டத்தை வாங்கியிருந்தார்கள். அதற்கு முன்னதான காலத்திலிருந்தே அத்தாவிடத்தில் மிகுந்த நெருக்கமாக குடும்பத்தில் ஒருவராக பயணித்துக் கொண்டிருந்த எங்களுக்குரிய காமிபாய் அவர்கள் இந்த இடத்திற்கு வருகை கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நடக்க கூட முடிவுகள் மிகுந்த உடல் நலிவுற்றிருந்தாலும் இந்த நிகழ்ச்சி கலந்து கொள்ள வேண்டும், இந்த துவாவில் பங்கு பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பவர்கள் இருக்கிறார்கள். 2 ஆண்டுக்கு ஒரு தடவையாவது இந்த இடத்தில் அத்தாவை பற்றி விசாரிப்பார்கள். பாபா அவர்கள் எப்படி இருக்கிறார்கள், ஏதோ ஒரு பதில் ஒரு இடத்துல வந்தால் எனக்கு சந்தோஷம். என் போனை மட்டும் எடுக்காம இருந்தாரு அப்படின்னு சொல்லி போன் அடிப்பாங்க. அப்படி சென்று எடுக்க முடியாமல் எதிர்கொள்றோம். அப்புறம் அவங்க சொல்ற வார்த்தையாகவும் திருப்பி நானே அவங்களுக்கு கூப்பிடுவேன். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில முந்தானத்துக்கு அவங்க எனக்கு போன் பண்ணி பேசினாங்க. இப்போ கால் பண்ணிட்டு நான் சமயத்தை எடுக்க மாட்டேன். அதுக்கப்புறம் தான் எடுத்தேன். ஆனால் அன்னைக்கு அவங்க அடிச்சோடனே அவங்க கால் பண்ணோட நான் போன் எடுத்துட்டேன். கேட்டாங்க, அத்தா நல்லா இருக்காங்க, தோட்டத்துக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னோடனே அவங்க பேசுவார்னு சொல்லி இருந்துச்சு. இது அலறி அவங்களுக்கு அப்படியே ஒரு ஆண்ட கம்மி. அப்போ சொன்னாங்க, நான் அஜ்மீருக்கு போயிட்டு தான் வந்தேன். நான் போய் சென்னையில் இறங்க முன்னாடி நல்ல செய்தி வேணும் போய் அதுக்காக நீங்கள் துவா செய்யணும் அஜ்மீர் துவா செஞ்சுட்டே வந்துட்டு இருந்தேன். எனக்கு ஒரு நல்ல செய்தி கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப சொன்னாங்க. இளைஞர்களுடைய இடங்களுக்கு செல்வது என்று சில கூட்டங்கள் சுருத்து என்று சொன்னாலும் அந்த ஆத்மார்த்தோடு செல்லக்கூடியவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை இல்லாமத்தாரா கண் முன்னால் காட்டிக் கொண்டுதான் இருக்கின்றார். அதே போல் இங்கு வந்திருக்கக்கூடிய முன்னாள் மாணவர் ஹாபிஸ் ஜாமியா இல்ஹாமுல் உலூமி என்ற ஹாபிஸ் இப்ராஹிம் அவர்களும் வருகிறார். ரைமான் பிரிண்டிங் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அத்தா சொல்றாங்க, எந்த ஒரு விஷயம் தெரியுமோ அதை நம்ம அதிகப்படுத்திக்கணும், அதில் நம்ம நல்ல காலங்களில் மேலே வரணும்னு சொல்லிட்டே இருப்பாங்க. இப்ராஹிமுக்கு கம்ப்யூட்டருக்கு சம்மந்தமே கிடையாது. அதை பற்றின விஷயம் எதுவுமே அவருக்கு தெரியாது. இன்னைக்கு பல பகுதிகளில் அவர் பிரிண்டிங் ஒர்க்கு டைப்பிங் ஒர்க் எழுதினாலும் இன்னைக்கு அவர் தான் டாப் லீடிங்கில் இருக்காரு. அல்ஹம்துலில்லாஹ். அதே மாதிரி நம்ம ஸ்கூலுடைய பிரிண்டிங் ஒர்க்காக இருக்கட்டும், இந்த வேலையாக இருந்தாலும் எனக்கு யார் பண்ணாலும் மனதிற்கு வர மாட்டேங்குது. 250 கிலோமீட்டர் பயணிச்சாவது அந்த வேலைகளை அவரை கொடுத்து பணி செஞ்சு நிறைவுபடுத்தி வரோம். ஜனவரி 2ஆம் தேதி தான் அந்த கொஞ்சம் ரொம்ப உடல்நிலை ரொம்ப முடியாத வச்சு ஏற்பட்டது. அப்போ அவரு என்னோட ரூம்ல இருந்தாரு. அத்தா அவரை அனுப்பிச்சு முடிச்சுட்டாங்க. என்னால ரொம்ப கஷ்டமா சொல்லி அத்தா சொன்ன வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை,
அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் சொல்லிட்டு அந்த தலைமே ஒரே அதிர்வா இருந்துச்சு. அந்த ஒரு வார்த்தை தான் ஒழிச்சுட்டே இருந்துச்சு. அந்த நாளை வந்து இப்போ வரைக்குமே எங்களால் நினைக்கவும் முடியல, ஜீரணிக்கவும் முடியல. இருந்தாலும் ஒரு கடினமான சூழ்நிலையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அல்லாஹ் அதிலிருந்து விலகி நல்ல ஒரு சூழலை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார். அது தங்களை எல்லாம் போன்ற ஆளுநர் மக்களால் அவர்கள் செய்யக்கூடிய அமல்களால் முடிவுகள் செய்யக்கூடிய அமல்களாலும் அல்லாஹ் லேசாக்கி கொண்டிருக்கின்றார். அத்தா அவர்கள் இந்த மதரசாவை துவங்கிய சமயத்தில் நான் அவர்களிடத்தில் கேட்டேன், சில சிரமமான சூழலில் ஏற்பட்டு நாம் சில மதரசாவை நீக்கிவிட்டோம், மீண்டும் மதரசா போகிறோம். இதற்கான ஏற்பாடுகள், இதற்கான முன்னெடுப்புகள், பொருளாதார விஷயத்தில் எப்படி அதை நடைமுறைப்படுத்திக் கொள்வது, எப்படி செயல்படுத்திக் கொள்வது என்ற கேட்கின்றது. தந்தை அவர்கள் உரைவுகள் தான் சொன்னார்கள். அதை அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொள், அல்லாஹ் அனைத்தையும் அவர் நிறைவேற்றி தருவார். இதுவரையிலும் நான் அந்த ஊருக்கு வருகின்ற போது நாம் கூட்டு உள்ளவர்கள் சொல்லுவார்கள், 2 மாலை தான் அதற்கு ஓடிக்கொண்டு வந்தார்கள் என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்டு இந்த ஊருக்கு வந்த சூழ்நிலையில் இந்த நாம் கொடுத்த அசரத் என்றால் எல்லா ஊருக்கும் தெரியக்கூடிய கண்ணியத்தையும் அந்த சிறப்பையும் தந்தார் அல்லாஹ் தஆலா. இந்த மதரசாவையும் இதில் ஓதக்கூடிய ஆழமாக உருவாகக்கூடிய பிள்ளைகளையும் சிறப்பு மிக்க இடத்தில் வந்து ரஹ்மான் கொண்டு செலுத்துவான் என்று சொன்னார்கள். இந்த நம்பிக்கையோடு சீரும் சிறப்புமாக இந்த மதரசா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கணிசார் அவர்களுடைய விஷயங்களை கணிசார் அவர்கள் ஒரு குழந்தையை போன்று உள்ளவர்கள். அப்பொழுது மதரசா நடந்திருக்கக்கூடிய காலங்களில் நான் 7 வயது 6-7 வயது எனக்கு இருக்கும். இந்த சமயத்தில் சார் அவர்கள் மளிகை சாமான்களை சைக்கிளுக்கு பின்னால் கட்டிக்கொண்டு வருவார்கள். சமையல்காரர் வாரம் ஒரு வாரம் நாளைக்கு ஓடிவிடுவார். மளிகை சாமான் கட்டி வந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கும் என்று வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும், சமையல்கார் சமைக்கப் போகிறாரா இல்லை கணிசார் சமைக்கப் போகிறார் என்று. அது மாதிரியான ஒரு போராட்டம் மிக்க சூழ்நிலை. சில சமயங்களில் சம்பளம் சரியாக நம்மளால் தர முடியாத அது போன்ற சூழ்நிலையில் ஏற்படுத்தியிருக்கிறது. மளிகை இடத்தில் போனால் மளிகை பாக்கி இருக்கின்றது, பணம் கொண்டு வந்துள்ளா என்று சார் அவர்கள் வீட்டில் கேள்வி கேட்பார்கள். பாபாவடத்தில் வந்து மளிகை கடைக்காரர் சொல்கின்றார், எப்பொழுது கணக்கை முடிந்தார் என்று கேட்டால், நான் பணத்தை வைத்துக் கொண்டு ஒரு தரவாக என்று பாபாவடத்தில் சொல்லிவிடுவார்கள். இதற்கிடையில் கணிசார்கள் மாணவர்கள் பார்க்கின்ற பொழுது, சார் எப்ப சார் சாப்பிட கூட போறீங்க அப்படின்னு அவங்க எல்லாம் சொல்லுவாங்க. அந்த இடத்துல நம்ம கணிசார்கள் ஒரு தாயாகவே செயல்பட்டார். எல்லா சூழ்நிலைகளும் எல்லா அவமானங்களையும் சிரமங்களையும் சந்தித்து இந்த சூழ்நிலையை கையாண்டார். அல்லாஹ் தஆலா உண்மையிலும் மறுமையிலும் கணிசார் அவர்களுக்கு நல்ல ஈடேற்ற தருகிறோம். சபை அவர்களுக்காக எல்லாரும் துஆ செய்யுங்கள். பல சிரமங்களை தாண்டி இந்த ஸ்தாபனம் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் தஆலா எந்த தொழிலின்றி இதை நாம் சிறப்போடு நடத்த வேண்டும். பாபா அவர்களுடைய நோக்கம் நிறைவேற்ற வேண்டும். கட்டிடத்தில் சொல்வதை போன்று மாணவர்கள் தனி சிறப்பு மிக்கவர்களாக இருக்க வேண்டும். தந்தை அவர்கள் அதிகமாக விரும்பக்கூடிய ஒரு விஷயம் அதுதான். மற்ற மதரசாக்களை போல் நம் மதரசா வசூல் செய்து நடக்கக்கூடிய ஒரு மதரசா அல்ல. அது ஆரம்ப காலங்களிலிருந்தே அத்தா அவர்கள் ஒரு குறிக்கோளோடு இந்த விஷயத்தினை கையாண்டு இருக்கின்றார்கள். எல்லா போதுமானவன் அந்த கண்ணியத்தை நல்லா நிறைவேற்ற மட்டும்தான் தருவான். இந்த நேரத்தில் மதரசாவுடைய உஸ்தாதுமார்களை பற்றி நான் அவசியம் கூறியாக வேண்டும். என்னைக்குரிய மதரசாவுடைய பேராசிரியர் சித்திக் மௌலானா அவர்கள்
ஆசைகளாக இங்கு செயல்பட்டாலும் பாபா அவர்களுக்கு நல்ல பிள்ளையாக, அவர்களின் உணர்வை மதிக்கக்கூடியவர்களாக, பள்ளி மதரசா மாணவர்களுக்கு இந்த விளையாட்டு நேரம் வந்துவிட்டால் அவரும் ஒரு மாணவராக மாறி, மற்றபடி மதரசா சம்பந்தமான பணிகள் வெளியிட்டு செல்லக்கூடிய பணிகள் இருந்தாலும் எந்த முக சுருக்கம் இல்லாமல் உடனடியாக அந்த பணியினை மனமோடு எந்த வேலையாக இருந்தாலும் உடனடியாக செயல்படுவார்கள். அது மிகுந்த மன மகிழ்ச்சியை தெரிகிறது. மாணவர்களுக்கும் ஒரு முன்னுதாரணமான ஆசிரியராக அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் மென்மேலும் அவர்களை சிறப்பு மிக்கவர்களாக உதாரணமாக ஆக்கி உதவி செய்ய வேண்டும். இன்னொரு சிறப்பு மிக்க உஸ்தாதாக நமது சாதிக் மௌலானா அவர்கள் பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய தனி சிறப்பு, பிள்ளைகளை ஈஸியா கவர்ந்துருவாங்க. அதிகமா கோவப்படுறத பார்க்க முடியாது. அது எப்படியோ அது ஒரு பிராக்டிஸ் ரிசல்ட் வந்து கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. ரொம்ப அமைதியான மனிதர். ஆனால் சித்திக் மௌலானும் சாலிக் மௌலானும் இருவருமே நம் உடலுக்கு எப்படி கண்கள் வேண்டுமோ, உடலுக்கு எப்படி கைகள் வேண்டுமோ, ஜாமியா இல்லாம ஒருவருக்கு இது கரங்களாக இது கண்களாக இந்த உத்தாரங்களை இல்லாவிட்டாலா தந்திருக்கின்றார். அதற்கு காரணமாக இருந்த அவர்களுக்கு இந்த நேரத்தில் நிர்வாகம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மதரசா நிர்வாகம், பள்ளி நிர்வாகம் இது எல்லாவற்றிற்கும் எங்களுக்கு ஆலோசனைகள் வழங்கி எல்லா வகையிலும் எங்களோட உறுதுணையாகக்கூடிய சக்திகளுக்கு அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னும் பல சாதனைகள் மாணவர்கள் புரிய வேண்டும். மாணவர் சொற்பேச்சு மன்றம் என்பது நம் தோற்றத்திற்கு மட்டும் முன்னேறிவிடக்கூடாது. மாவட்ட அளவில், மாநில அளவில், தேசிய அளவில் மாணவர்கள் அந்த ஆய்வுகளில் ஏறின்று சத்திய மார்க்கமான இஸ்லாத்தினை எடுத்து வைக்க வேண்டும், தாவாமல் செய்ய வேண்டும், ஒரு முன்னுதாரணமான ஆய்வுகளாக திகழ வேண்டும். இந்த நல்ல நேரத்தில் நான் உங்களுக்கு துவா செய்து கொடுக்கின்றேன். அதற்கு ஊக்கமாக என்றென்றும் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் எல்லாம் உங்களோடு பயணிப்போம். உள்ள சோர்வடையாமல் சிறப்பான முறையில் உங்களுடைய சொற்பொழிவுகளை நல்ல பயிற்சியை எடுத்து இந்த மைக்கு முன்னாடி நின்றுட்டீங்கன்னா யாருக்காலும் சிமுட்டாம பார்க்கணும். அப்படி ஒரு சிறப்பு மிக்க இங்கே எங்க சிறப்புரையாற்ற கூப்பிடுவோம். அந்த மாதிரி நன்றி உரை சொல்றாங்க. இந்த தண்ணி நான் நன்றி உரை கடைசியா வழி இல்லாமல் நன்றி உரைன்னு கொண்டு வருவாங்க. அது நன்றி கிடைச்சதுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. ஆனால் நீங்கள் எல்லாம் சிறப்புரையில் இருக்கணும். அதுதான் மிகப்பெரிய கண்ணியம். எல்லா நல்ல ஒரு இடத்துல உங்களுக்கு கொடுத்துருக்கலாம். அத்தா அவர்கள் பட்ஜெட் வருகின்ற பொழுது இந்த மாணவர்களுடைய அனைவரு கையிலும் கையை வைத்து போய் நல்லா வாங்கப்பா கையில் கொடுப்பான். அந்த ஒரு நிகழ்ச்சியான தருணங்கள் எப்ப திரும்பி அத்தா நல்லபடியாக வந்து பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த விட்டு தரப்போறாங்க என்று ஒவ்வொரு நாளும் மீன் கொண்டிருக்கிறோம். இந்த ஜும்மாவுடைய நாளில் இது அல்லாஹ் நிறைவேற்றி தர வேண்டும். அதே போல் நடக்கக்கூடிய எல்லா நிர்வாக பொறுப்புகளிலும் எனக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய இந்த தம்பி போன்றமா அவர்களுக்கும் நல்ல தீர்வு செய்ய வேண்டும். அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்வு மிக விரைவில் அவர்கள் நல்ல முன்னேற்றத்தை நல்லா வழங்குகிற நல்ல வேண்டும். அவர்கள் எங்களை இருப்பார் அவர்களும் இந்த சபையில் அமைந்திருக்கின்றார். அவர்களும் நிர்வாகத்திற்காக மிகுந்த உறுதுணையாக இருந்து செயல்படக்கூடியவர்கள். அல்ஹம்துலில்லாஹ்
அவர்களுக்கும் வாழ்வில் அல்லாஹ் என்ன தேவைகளை இருக்கின்றோ அதை பூர்த்தி செய்ய வேண்டும். இது ஒரு சிறப்புமிக்க மனிதர், ஜாமியா இல்ஹாம் முழுவதும் அறிவிக்கக்கூடிய முன்னாள் பேராசிரியர், ஏகத்துவத்தின் சத்தியத்தில் செல்லக்கூடிய எங்கள் வீர செஞ்சோம் ஹாஃபில் மீரான் ஹசரத் ரஷாதி அவர்கள் பள்ளியில் அமர்ந்து கொண்டு நடக்கின்ற நிகழ்ச்சியை ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அவர்களுக்கும் அல்லாஹ் ரஹ்மான் உடல்நல ஆரோக்கியத்தை தந்து நீண்ட ஆயுளோடு உங்கள் கல்வி பணியில் அவர்களும் உங்களோடு பயன்படுத்த வல்ல ரஹ்மான் தெரிவு செய்து இந்த வாய்ப்புகளை நல்கிய நடுவத்து இஸ்லாமிய மாணவர் சிறப்பு மன்ற ஆசிரியர்களுக்கும் மாணவ பெருமக்களுக்கும் என் மனதிருந்த நன்றியை தெரிவித்து வெளிப்படுகிறேன். நன்றி. சலாம். இந்த நிகழ்ச்சி அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையாக நல்லபடியாக நடைபெற்று முடிவுக்கு வந்திருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியை கடைசியாக நம்முடைய ஷேக்னா அவர்களுடைய கலீஃபா மௌலானா மௌலவி சஹீல் அஹ்மத் தாவூதி ஹஜ்ரத் அவர்கள் துஆ ஓதி முடித்து வைப்பார்கள். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. آمين. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الفلق من شر ما خلق من شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد من شر حاسد إذا حسد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. آمين. بسم الله الرحمن الرحيم. ربنا ولك الحمد لك الشكر يا الله. اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وبارك وسلم عليه. اللهم اني اسالك علم التوحيد وعمل الاخلاص وحسن الخاتمه يا ارحم الراحمين. اللهم تقبل منا هذا بفضلك وبركتك واجعله هديه لمشايخ طريقتهم وبحرمتهم بركتهم طهر قلوبنا عمن سواك نور قلوبنا بنور معرفتك ابدا 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 يا الله يا الله يا الله يا الله. لنا يا رب ilhamiyat seperti manglatnuடைய துவக்கங்களாலே யா அல்லாஹ் நடந்ததை கரவேந்தி நிற்கின்றே. எங்களுடைய ஷேக்னா அவர்கள் முழு ஆரோக்கியத்தோடு ஆக்கியத்தோடு வந்து இந்த நிகழ்வுகளை அவர்கள் பார்ப்பதற்கு கோவில் செய்வாயா. அவர்களுடைய ஆலோசனைகளின் பேரிலே வழிகாட்டிகளின் பேரிலே இந்த மதரசாவின் மேலும் வளர்த்தோங்கிட செய்வாயா. அவர்கள் ஆசை வந்தது போன்று இல்ஹாமிகள் தாயிகளாக ஆகுவதற்கு தௌஃபீக் செய்வாயா. உலக மக்களுடைய ஹிதாயத்திற்கு இல்ஹாமிகளை காரணமாக்கிடுவாயா. இல்ஹாமிகளை கொண்டு ஒரு உலகத்திற்கு ஹிதாயத்தை நசீபாக்கிடுவாயா. எத்தனை பேர்கள் இந்த மதரசாவுடைய பாயதாயி தீனுடைய சேவையிலே இருக்கிறார்களோ அத்தனை பேர்களை கொண்டும் ரப்பே நீ ஹிதாயத்தை நசீபாக்கிடுவாயா. நீ எத்தனை மக்கள் உருவாக இருக்கின்றார்களோ அத்தனை பேர்களை கொண்டும் ஹிதாயத்தை நசீபாக்கிடுவாயா.
தருவாயாக. எங்களுடைய ஷேக்னா அவர்கள் என்ன நோக்கத்திற்காக எங்களுக்கு பொறுப்பு ஒப்படைத்தார்களோ அந்த பொறுப்பை முறையாக யாமா எந்த குறைபாடும் இல்லாமல் நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்தம் புரிவாயாக. اللهم انصرنا بالذي خير الناصرين واغفر لنا بالذي خير الفاتحين واغفر لنا بالذي خير الغافرين وارحمنا بالذي خير الراحمين وارزقنا بالذي خير الرازقين واحفظنا بالذي خير الحافظين واهدنا ونجنا من القوم الظالمين وهب لنا لدنك ريحا طيبة كما هي في علمك وانشرها علينا بخزائن رحمتك واحفظنا بها حمل الكرامة مع السلامة والعافية في الدين والدنيا والآخرة إنك على كل شيء قدير. اللهم يسر لنا أمورنا مع الراحة لقلوبنا مع الراحة لقلوبنا مع الراحة لقلوبنا أبداننا وسلامة والعافية في ديننا ودنيانا كلنا صاحبا في سفرنا خليفة في أهلنا وتحس على وجوه أعدائنا. اللهم تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم. اللهم انذرهما كما ربياني صغيرا. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين برحمتك يا أرحم الراحمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد وآله وسلم.